Hi Saintavi, good afternoon. I'm Meenakshi from St. Louis. I am your subscriber and love watching all your videos. I got a quick question and would like if you can make a video with Amma. I see a lot of leadership qualities in you and I definitely feel you have acquired it from your mom. My quick question is whether your college education from UK and your mom being a teacher and successful profession, how did she feel when you opted to be a homemaker? Even my mom was a retired HM, but never agreed me going to the path of homemaker and always wanted me to work no matter what. How did your mom take decision? Please ignore if there is something personal and don't want to share. But I want to know your mom's perspective. I admire your decision and more than that, I admire your leadership skills, which I feel you would have been in a great position in professional life. Me being an observer, subscriber, I can sense that your mom would definitely know far better about your skills. Being said, how did she agree your decision? I 100% respect all homemakers and not discouraging it, but just want to understand Amma's perspective on how she took and understood your decision. ஃபஸ்ட்டு நீ சொல்கிறியா நான் சொல் நீங்கள் தான் மாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹலோ மீனாட்சி, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒருத்தவங்க நம்ம ஒன்று எதிர்பார்த்து இவங்க படிச்சுட்டு மேலே வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லீடர்ஷிப் ஸ்கில்லோடு இருக்கிறவங்க நான் ஹோம் மேக்கராக இருக்கேன்னு அவங்க ஆப்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? எனக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. ஏன்னா நான் அந்த பவுண்ட்ரியை கரெக்டாக வச்சுருந்து தான் பழக்கம் சின்ன வயசுலேருந்து. அதனால் எனக்கு அது சங்கடமாக தெரியல. மற்றவங்கள்ட்ட இருந்து நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு கஷ்டமாகவும் ஒரு வேலையாகவும் இருந்தது. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் வேலைக்கு போகல, ஏன் வேலைக்கு போகல, ஏன் வேலைக்கு போகல அப்படின்னு. ஸோ நான் நான் ஒரு சீனியராக பேசுகிறேன். ஒரு குழந்தைய நம்ம படிக்க வச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட டெசிஷனில் நம்ம எப்படி பார்ட்டேக் எடுக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த புரிதல் எனக்கு வந்துருச்சு அப்போவே. ஆனால் ஹார்டாக இருந்தது எடுத்துக்கிறதுக்கு மனசுக்குள்ளே. ஏன்னா ஐ ஹவ் சீன் சைந்தவி அஸ் குட் கைண்ட் ஆஃப் அ லீடர். அது போய் வீட்டில் இருக்குன்றது. பட் தெர் வாஸ் அ பாயிண்ட். இந்த பாய்ஸ் 2 பேரையும் வளர்க்குறது இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நானும் நினச்சேன். அவங்களுக்கு இங்கே படுற பாடு இருக்குல்ல, அவங்களுக்கு எத்தனை விதமான கஷ்டம் இருக்குது. அதுக்கு ஒருத்தங்க வீட்டில் இருந்தால் அப்படி அலோவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்போது அதை எடுக்கிறது தான் சிறப்பான முடிவு அப்படின்னு எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆல்சோ ஷுட் சே நீ வீட்டில் இரு, அதுதான் கரெக்டாக இருக்கும்னா அதுதான் வீட்டில் இரு. 2 பேரும் டிசைட் பண்ணாமல் எப்படி இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்க தானே. நம்மளோட பொறுப்பு நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கறது, நல்ல ஒரு ஒழுக்கம் கொடுக்கறது, நல்ல ஒரு வேல்யூ கொடுத்து அனுப்புறது. இதை தவிர நம்மக்கிட்ட எதுவும் நம்ம கையில் இல்லாததை பற்றி தான் உலகம் பேசிக்கிட்டே இருக்கு. அம்மா சொன்னால் நம்ம செய்யணும். ஏன்னா எத்தனை வயசு வரைக்கும் இதை செய்யலான்னு இருக்கு இல்லையா? நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அவங்க கல்யாணம் கட்டுற வயசு வந்துட்டாவே நம்மளுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது. 2வது, இது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை கேட்பாங்க, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு. சரின்னு தலையாட்டிட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலை பார்க்கறது தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க எடுத்த டெசிஷன் தானே. இப்போ ரிக்ரெட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப நல்ல டெசிஷனாக தெரியுது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அதை யோசிக்காமல் எப்படி எடுத்திருப்பாங்க. அதனால தான் அது இதுவாக இருந்தது. ஒரு பையன் இதை பண்ணானா எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு பொண்ணு பண்ணும்போது அவ்வளவா கஷ்டமாக இல்லை. ஏன்னா அது அவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார், சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அது மட்டும்தான் நான் பார்க்கணும் அஸ் அ மாம்னு நினைக்கிறேன். அஸ் அ லீடர் நான் இது பண்ணியிருப்பேனா? நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வேர்ல்டுக்கு போகிற ஒரு 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 தகுதி இருக்குன்னா நான் அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். ஸோ அந்த தகுதியை அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையா? இப்போ யூஸ் பண்ணுறாங்கல்ல. அவங்க வேலைக்கு போகல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினச்சதான் அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க நினச்சதே அவங்க செஞ்சுட்டாங்க. இதை வின்வின் சிச்சுவேஷன் எனக்கும் அதுக்கும். இன்றைக்கி தான் நான் அதுக்கிட்டே சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு மாமுக்கு ஒரு தேடல் இருக்கும்ல, அந்த தேடலை நான் முன்னாடியே வைக்கலை.
அப்போ அதோட நிறுத்தலை இல்லை, மற்றவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு சங்கடமாக இருந்தது. இப்போ எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ அவங்களுக்கே புரிஞ்சிடும். அவங்க ஷி பிகேம் அ குட் லீடர், கிவிங், ஆஃபரிங் அட்வைஸ், ஆஃபரிங் ஷீ இஸ் அவைலபிள் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் நீட். படிப்பில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அது ஒரு சர்ப்ரைசிங் நல்ல ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. அடுத்தவங்கள்ட்ட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் நான் தைரியமான ஆளுன்னு உலகம் நினைக்கிறதில்ல, அதை வச்சு நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிக்ரெட்டே பண்ணலை. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷீ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அண்ட் ஷீ இஸ் கண்டினியூஸ்லி கான்ட்ரிபியூட்டிங் and she likes what she is doing, and she has given quality time for her family, and there is an efficiency that I see in the way she is running the family, and I am super proud of her. So coming to the point, NRI parents இருக்காங்கல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியணும், உங்கள் பிள்ளைங்க வேணும்னே அவங்க வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு வரல. அவங்களால லீகலி ஒர்க் பண்ண முடியாது. யூஎஸ் வந்தாங்கன்னா, H4 விசாவில் வந்தாங்கன்னா அவங்களால லீகலி இந்த கண்ட்ரியில் அன்டில் தே கெட் அ EAD கார்டு தே கேனாட் ஒர்க். ஸோ கேப் வந்து இஸ் இன்னெவிட்டபிள். நீங்கள் எவ்வளோ பெரிய சிஓ வேணா இருக்கலாம், நீங்கள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இந்த நாட்டுக்கு வர போகிறீங்கன்னா அந்த பிரேக் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. அந்த பிரேக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகணுமா, உங்களுக்கு கையில் ஒரு EAD கார்டுன்னு ஒன்று வரும், வேலைக்கு போகலாம், அந்த ஸ்டேஜ் வரும்ல, அப்போ உங்களை யார் ஹையர் பண்ணுவாங்க? H4 EADயில் இருக்கிறவங்களை யார் ஹையர் பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க தான் ஹையர் பண்ணுவாங்க. CEO ஆகிறவங்க ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டெம்பரரி விசா ஹோல்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் வந்து ஒரு NRI பேரண்ட்டுக்கு சொல்ல தெரியணும். என் குழந்தை லீகலி ஒர்க் பண்ண முடியாது, அவங்க அமெரிக்கா வாழ்க்கையை சூஸ் பண்ணி போறாங்க. நான் வேலைக்கு போகாம இல்ல, நான் நல்ல வேலையில ஆக்சென்ச்சர்ல இருந்தேன். நான் ஏன் ரிசைன் பண்ணேன்னா, எங்களோட பிளான் வாஸ் நெக்ஸ்ட் டு கோ டு US. ஸோ அதுக்கான வேலையை நாங்கள் தொடங்கிட்டோம். அவர் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ போக ஆரம்பிச்சு எல்லாம் we have to get stamping and what not, right? ஸோ எங்களோட பிளான் வாஸ் ஆல்ரெடி டு கம் டு US. ஸோ US போகலாமா இல்லை இந்தியாவில் இருக்கலாமான்ற பட்சம் வரும்போது ஐ ஹேட் டு மேக் திஸ் சாய்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஐ த்ரூ மை கரியர் அவுட் பிகாஸ் ஐ வாண்டட் டு ஸ்டே அட் ஹோம். நோ, ஐ வாஸ் புட் இன் தட் சிச்சுவேஷன். இப்போ என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணிப்பியா, CEO ஆகுறியானா CEO தான் இருப்பேன், கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அந்த சாய்ஸே இருக்கிற காலகட்டத்தில் அப்பயுமே நான் கல்யாணம், எனக்கு லண்டன்லேருந்து வரவே பிடிக்கலையே, ஐ டென்ட் வாண்ட் டு கம் பேக். But there was one thing, 23 years ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சு, ஐயோ 25 ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணலன்னா என்ன ஆகும்? அந்த டேகர் நம்ம தலைமையிலேயே உட்காந்துருக்குல்ல. இங்கேயுமே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க who are happy being at home. They want to be at home because they are on H4. They cannot work. They are legally. எவ்வளோ மெசேஜ் எனக்கு வருது, அக்கா எனக்கு வேலைக்கு போக முடியலக்கா, எங்கள் அம்மா என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா நம்மளுக்குமே கில்ட்டியாக இருக்கும். ஏங்க நாங்கள் என்ன லூஸா, படித்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து இங்கே எவனோ ஒருத்தருக்கு தட்டு தேய்க்கிறதுக்கு? அதான் தலையெழுத்து, அதுக்காக வந்திருக்கோம், அதுக்காக இவங்க பெற்று விட்ருக்காங்க எங்கெல்லாம்? இல்லை சரகேட்டா நாங்கள் பிள்ளைய பெற்று கொடுக்கறதுக்கு, அது வெளியே போய் பெற்றுக்கோங்க. எதுக்கு உங்களை யார் இங்கே அனுப்ப சொல்கிறா? அனுப்புறோன்ற பட்சத்துல H4 இவங்க புரிஞ்சுக்கிட்ட பேரண்ட், அதனால ஓகே. ஆனா இவங்கள கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், நான் என்ன இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ்ல இங்க இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா 2011 அதாவது 2011 தவின் கிண்டர் கார்டன் போன உடனேவே நான் என்னுடைய ஸ்கூல்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங், வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காசு சம்பாதிக்கல, ஆனால் I started going to school every single day. I started putting my time. எனக்கு என்னன்னா, நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த வெட்டியாக உட்காந்து பாட்லக் போகிறது, இந்த காசிப் பண்ணுறது, இந்த மன்றத்தில் போய் சேர்றது, அங்கே போய் ஜிங்கிச்சான் டான்ஸ் ஆடி ஸ்டேஜில் ஒரு பழைய ஸ்கூலில் பண்ண முடியாத கனவுகளை இங்கே தீக்கிறதுக்கு நான் வரல. ஆல்ரெடி அந்த கனவுகள்லாம் அங்கேயே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு அடல்ட் லைஃப்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஒரு குழந்தைய வளர்க்க போகிறோம். நம்மளோட ப்ரொவைடர் வந்து ஒரு வேலையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. நம்ம H4 விசால இருக்கோம். என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see what will happen. ஓகே, உங்களுக்கு வரலையா? ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ கூட ஒருத்தங்க என்னோட இங்கே இருக்கிறவங்க, அவங்க நல்ல ஒரு IT ஜாப்ல இருந்தாங்க, EAD எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆகி ரிட்டர்ன் வரல, வெயிட் பண்ணி she took a break from an IT job. She had to take a break. Then திருப்பி அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. Because there is a break. Again she has to start from the bottom. ஒரு ஃப்ரெஷ்மேன் பொண்ணும் இவங்களும் ஒரே வேலைக்கு போகிறாங்க இப்போ.
அவங்க சொல்கிறாங்க எனக்கு வலிக்குது சைன், நான் 40 வயசு ஆயிடுச்சு, ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாட்டம், பிகாஸ் எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க எங்கள் வீட்டில். ஏன் நீ வந்து அச்சீவ் பண்ணல, எதுக்கு நீ படிச்சுட்டு போய் அங்கே தண்டமாக இருக்கன்னா வாட். அந்த பேரண்ட் அதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் இல்லாம எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கல, எங்களுக்கு வேற வழி கிடையாது. இல்லைன்னா இன்னொரு H1B ஃபைல் பண்ணி போலாம், ஹஸ்பண்ட் இருக்கும் போதே நீங்க ஒரு ஜாப் பண்ணி போலாம். ஆனா அது இன்னைக்கு நிலைமையில சாத்தியமா? நீங்க இருக்கீங்கல்ல இப்போ ஃபீல்டுல, மார்க்கெட்ல, அது இன்னைக்கு நிலைமையில சாத்தியமா? H1B பண்ணலாம், 2 பேர் H1B வச்சுக்கலாம். அகைன் தேர் வில் பி 2 செப்பரேட் ட்ராக், 2 செப்பரேட் இமிகிரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல யுஎஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதே லாட்டரி அதே சிஸ்டம்ல செலக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1B நீ மாத்திரனா உடனே H1B கொடுக்க மாட்டாங்க, அது கேப் இல்ல. அகைன் தே ஹேவ் டு ஃபாலோ தி சேம் process. சோ அப்படி ஒரு கிளிட்ச் இருக்கு. இங்க கல்யாணம் பண்ணி வர்றவங்க ஆல்ரெடி அங்க ஒரு ஐடில ஜாப்லயோ இல்ல ஏதோ ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னா அவங்க அங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே வர முடியாது. நீங்க யூ ஹேவ் டு குவிட், கம் ஹியர். சோ கிரீன் கார்டுக்கு அப்புறம் வர்க் பண்ணலாம். கிரீன் EADக்கு அப்புறம் வர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வர்க் பண்ணலாம் லீகலா. இப்போ நீ கிரீன் கார்டு வந்தப்புறம் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. ரூல் இல்லைன்ற அது எல்லாரும் பண்ண மாட்டாங்களேன்றப்ப பண்ண இல்லப்பா பண்ணக்கூடாது. இல்ல நீ 2 செப்பரேட் டாபிக் பேச. ஒன்னு இங்க வந்தா H4ல இல்ல ரீசன் சொல்றேன். ஏன் வந்து ஒருத்தங்க இங்க வரவங்க வந்து ஏன் அவங்களோட கரியரை தூக்கி எறிஞ்சிட்டு வராங்க, யுஎஸ் எப்படி முடியுது அது, ஏன் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வரீங்க? அந்த பேரண்ட் கேக்குறாங்க, அந்த இவ்வளவு பண்ணிட்டு போய் எப்படி என் பொண்ணு வேலைக்கு போகாம இருக்காளே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இது எப்படி இருக்குன்னா ஒருத்தங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு கேக்குற மாதிரி. ஒருத்தவங்களை கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க குழந்தைக்கு உங்க பொண்ணுக்கு ஏன் குழந்தை இல்ல, உங்க பையனுக்கு ஏன் குழந்தை இல்ல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதுவும் இதுவும் சேம் தான். அது வேலையை பத்தி கேக்குறாங்க, இது குழந்தைய பத்தி கேக்குறாங்க. ஒருத்தரோட பர்சனல் விஷயம் அது. அதனால நான் ஹோம் மேக்கரா இருக்கேன்றதுக்காக நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணல. எனக்கு ஒரு சாய்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்துருச்சு டு கோ டு ஒர்க். ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஐ சோஸ் திஸ். இது என்னோட சாய்ஸ். தேங்க்ஃபுல்லி வினோத் சொல்லல நீ போய் ஒரு 150K சம்பாரிச்சிட்டு வா அப்பதான் உனக்கு சோறுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நீ கவலைப்படாதம்மா, நீ சும்மாவே வீட்டை விட்டு போயிரு, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி, நீ வீட்டுல இல்லைன்னாலும் எனக்கு ஒரு பெரிய தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு. காலையில எப்படா இவ வாலண்டியரிங் போக ஓடு நானே வேன் கார் தானே வேணும், கவலைப்பட, உனக்கு சிஎனா பெரிய சிஎனா வாங்கி தரேன்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க, காலையில ஏதோ நான் தான் அந்த டெஸ்கி கிளாஸே நடத்துற மாதிரி டெய்லி 10:30க்கு அங்க போய் நான் நிற்பேன், 12:30 வரைக்கும் நான் தான் டீச்சர் மாதிரி. அப்ப நிறைய குரூப் ஆஃப் மாம்ஸ் இருப்பாங்கல்ல? இல்ல, டெஸ்கி கிளாஸ்ல நான் மட்டும் இருந்தேன், அப்புறம் இன்னொரு லேடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அந்த இன்னொரு லேடி வந்து அங்கேயே ஹையர் ஆகி இப்ப அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விவின் கிளாஸ் வர வரைக்கும் நான் அப்படியே தானே இருந்தேன். தவின் 4th grade வரைக்கும் நான் அங்க அப்படித்தானே இருந்தேன். பிடிஏக்காக டே இன் அண்ட் ஆர்ட் இன் ஆக்ஷன், ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்கூல் ரிலேட்டட் திங்ஸ். ஒரு வாரத்துக்கு மினிமம் நான் 20 to 25 hours ஸ்கூல்ல இருப்பேன், வேலை பார்ப்பேன், என்னோட டைமை கொடுப்பேன். எனக்கு என்னன்னா வீட்டுக்கு வர எடுத்துட்டு வருவேன், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இவங்களெல்லாம் வேலை வாங்குவேன். கட் பண்ணுங்க, வெட்டுங்க, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சது, நீ வீட்டுல இருந்ததுனால தான் இது மாதிரி சில பேருக்கு உதவி தேவையா இருக்கும், தெரியாதவங்க இருப்பாங்க, தகவல் தெரியாதவங்க இருப்பாங்க. இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணதுனால தானே உனக்கு தரவா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள போயிருக்கலாம். இப்போ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்குள்ள நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாரையும் விரல விட்டு ஆட்டியிருப்பேன். ஒரு என்ன மாதிரி ஒரு வேர்ஸ்ட் மேனேஜரை நீங்க பாத்துருக்கே முடியாது. இந்த பொம்பளை வந்தாலே ஐயோ ஓடிடலாம், இவன் ரொம்ப வேலை வாங்குறா அப்படின்னு அந்த கம்பெனிக்கு தான் என்னை வந்து கோயில் கட்டியிருப்பாங்க இந்நேரம். ஆனா என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னா ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். ஏன்னா என்னால வந்து ஒர்க் அண்ட் மேரேஜை பேலன்ஸ் பண்ணிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஐ நோ மை நேச்சர், ரைட்? ஒரு உலகத்துக்கு ஒரு விஷயம்னு வைங்களேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போயிடுவேன். அப்படி ஒரு பர்சனாலிட்டி நான். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், என்னை பத்தி என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சைந்தவி கிட்ட ஒரு உதவின்னு ஒரு ஸ்கூல்ல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ ஒரு கம்யூனிட்டியில வந்து நின்னாங்கன்னா அவங்க லைஃப், அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்காகவும் உலகத்துக்காகவும் ஊருக்காகவும் நிற்பாங்கன்றது அது என்னுடைய நேச்சர். யூ கேனாட் சேஞ்ச் மை நேச்சர். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, நான் வினோதுக்கு ஒரு டார்ச்சரா இருக்கக்கூடாதுன்றதுனால நான் என்ன நினைச்சேன், ஓகே நம்ம டைமை வந்து வைஸா பண்ணணும். அப்போ மிஸ் டெஸ்கின்னு ஒருத்தவங்க, நான் பாட்டுக்கு அங்க நிப்பேன், எல்லாரும் அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் தனியா நிப்பேன் ஒரு இடத்துல. அப்ப என்ன அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணி, நீங்க இங்க இருக்கீங்களே, எனக்கு வந்து நீங்க கிளாஸ்ல ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, யா ஷுவர் நான் பண்றேன் அப்படின்னு ஸ்லோவா என்னை வந்து எல்லா தருணத்திலையும் இந்த நீங்க எப்படி என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க, அது மாதிரி எல்லா தருணத்திலையும் என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்பதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எல்லா உமனுக்குள்ளேயும் எல்லா பர்சனுக்குள்ளேயும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும்.
அது நம்ம வந்து வேலைக்கு போய் தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு டிவில என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபோன்ல என்ன பாக்குறீங்க. நான் வந்து வேலைக்கே போகாத ஒரு ஆளுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க வேலைக்கே போலையா சைன் யூஎஸ்லன்னு கேட்டீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ பாக்ஸ் விச் வாஸ் மேட் ஃபார் த சொசைட்டி. அதுக்குள்ள நீங்க ஃபிட் ஆனாதான் நீங்க இப்படி போக முடியும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு சிஇஓனா அவங்க இப்படி இருக்கணும், ஒரு டீச்சர்னா இப்படி இருக்கணும், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்னா இப்படி இருக்கணும்னு ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி இப்படி இருந்தும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். சக்சஸ்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள தானே. ஆனா when it comes to parents, நம்ம சொசைட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த பேரண்ட் மேல ப்ரெஷர் போடுறாங்க. சேம் as the பேபி மேக்கிங். அந்த பேபி மேக்கிங்க்கும் கொஸ்டின் வரும். குழந்தை இல்லையா, ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா ரெண்டாவது குழந்தை இல்லையா, 2 பொண்ணு இருக்கு, 2 பையன் இருக்கு, ஏன் இன்னொரு பொண்ணு பெத்துக்கல. அப்புறம் ஒரு குழந்தைக்கு இருந்தா அந்த கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரே இத, ஏன் இந்த பொண்ணு இன்னும் வேலைக்கு போல, இப்படி படிச்சது யூகேல போய் படிச்சது, ஆமா பெத்துக்க ஏன் பெத்துக்கல, ஏன் மூணாவது இன்னொரு பொண்ணு பெத்துக்கலையா, இதெல்லாம் தேவையில்லாத. அதே மாதிரிதான் இந்த வேலையும்ன்ற. நீங்க எப்படி ஒருத்தரை பார்த்து நீங்க வேலைக்கு போலையான்னு கேக்குறீங்களோ அதேதான் அந்த இப்போ குழந்தை பெத்துக்கலையான்னு கேட்குற அதே சேம் குவாலிட்டி தான் அது எல்லாமே. ஒரு பர்சன் ஒருத்தங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு கேட்குறது, வீடு வாங்கிட்டாங்களான்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து எங்களை அறியாமல் என்ன ஆயிரும்னா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா அவங்களோட சக்ஸஸே நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையோட சக்ஸஸ் வச்சு தான் கோஷன் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வாழ்க்கைக்கு எங்கள் அம்மா தான் சக்ஸஸ். அவங்களோட லைஃப்க்கு ஷீ இஸ் டூயிங் ஹர் திங். என்னோட லைஃப்க்கு நான் பண்ணிக்கிறேன். என் பையன் வேலைக்கு போனாலும் போகலனாலும் ஹவு இஸ் இட் கோயிங் டு டிஃபைன் மை சக்ஸஸ்? எனக்கு எங்க நான் உங்ககிட்ட ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீ படிப்பை தேர்ந்தெடுத்து அந்த படிப்புக்காக பண்ணல. இன்னைக்கு நம்ம ஒரு 3 பேரை நிறைய பேரை பார்த்தோம். அதுல 3 பேர், ஒருத்தர் ஹோட்டல் நடத்துறாரு, ஒருத்தங்க இப்போ வேலை பார்க்குறமாம், ஒருத்தங்க ஸ்டேட் ஹோமாவும். இந்த 3 பேரும் உன்னைய வந்து உன்னோட எஜுகேஷனல் வீடியோஸ்க்காக அவ்வளவு ரசிக்கிறாங்க, அது நீங்க ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது நீங்க இப்ப அப்பா பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு, என் பொண்ணு மீடியாவுக்கு வந்துட்டா, நான் மீடியால இருந்து அதனால மீடியாவுக்கு வந்துட்டா அந்த மாதிரி. ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருத்தர் பார்த்தா சைந்தவி அக்கா சூப்பரா சமைப்பாங்க, அதனாலதான் அவங்க சமையல்ல பேசுறாங்க. ஒருத்தர் அவங்கவுங்களோட ஃபீல்டுல நான் நல்லா இருக்கேன்றதை எப்படி ரிலேட் பண்ணணுமோ அப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆமா, ஆனா ஏதோ ஒரு இடத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்ல இந்த இடத்துல எல்லாம், இதை தவிர நான் மேரேஜ்ல ஃபெயில் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இது எதுவுமே மேட்டர் ஆயிருக்காது. none of these successes would have mattered. கரெக்ட். சொசைட்டில கரெக்ட். இவ பாரு, இதுக்கெல்லாம் சீவாய் என்ன பிரயோஜனம், 5 பிள்ளைங்க பெற்று என்ன பிரயோஜனம், ஒரு வீடு வச்சிருந்தா என்ன பிரயோஜனம், பாரு ஒழுங்கா புருஷனோட வாழ தெரியல வந்திருக்கும். எனக்கு நல்லா தெரியும், நான் சிஇஓ இருந்தேன்னா பாவம் இவரோட தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டிருப்பேன். இவருக்கு தான் டெய்லி எக்ஸாம் வச்சிருந்திருப்பேன், எழுது ரிப்போர்ட் எங்க, டெய்லி எனக்கு வரல டைம் ஷீட் எங்க, என்ன பண்ணேன்னு கேட்டு வேலையை விட்டுட்டு உனக்கு எங்க பிரியாணி என்ன ஆர்டர் பண்ண, பிரியாணி ஆர்டர் பண்றேன் நான் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா வினோத், ஒரு அன்ரிட்டன் ரூல் இங்க இருக்குல்ல வினோத், வீட்டுக்கு வேலைக்கு போற லேடிஸ் வீட்ல எல்லார் வீட்லயுமே ஹஸ்பண்ட் வந்து மோர் தென் ஹாஃப் கான்ட்ரிபியூட் பண்ணி தானே ஆகணும். வீட்டு வேலை நல்லா இருக்குல்ல, வீட்டு வேலை, வீட்டு கிளீனிங்ல இருந்து எல்லா வேலையும் அவங்க பண்றாங்க. 100K மேல வருதுன்னா பண்ணி தானே ஆகணும், வேணும்னா இல்லைன்னா அதான் சொன்னப்பா. நீ வந்து இல்ல இதுல பணம் இல்லன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கே வந்து பணத்துக்காக இதை பண்ணுவாங்களா? பணத்துக்காக மட்டும்தான், வேற எதுக்கு? வேற எதுக்காக பண்ணுவாங்க? பணத்துக்காகவா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு? வேற எதுக்காக? இல்லன்னா எப்படி 100K வீட்டுக்கு வரும்? நோ நோ நோ, 150K வரணும்னா வீட்டுக்கு வரணும்னா சம்பாரிச்சதானே வந்து. நீங்க கேட்டு பாருங்க, எதுக்கு எல்லாரும் போய் ரிசோர்ஸ் லேடியா வேலை பாக்குறாங்க, லஞ்ச் லேடியா வேலை பாக்குறாங்க? காசுக்காக. ஏன்னா இவங்க வாழ்க்கையின் ஆம்பிஷன் வந்து எம்பிஆரை கிளீன் பண்றதா ஆம்பிஷனா? எல்லாம் டிகிரி படிச்சுட்டு வந்த பொண்ணுங்க. இல்ல நான் சொல்றேன், என்னோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகுது, வீட்டுக்கு வந்தா அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க கொண்டு வர பணத்துக்காகவா இந்த வேலையெல்லாம்? இல்லம்மா, நான் இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒன்றும் இல்லை, சைந்தை ஒர்க் பண்றா, நான் ஒர்க் பண்ணல, நெட்ஃப்ளிக்ஸ் காலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சைந்தை வேலேருந்து வரா, சைந்தவி நீ வேலேருந்து வந்தவ வினோத் காஃபி போடுங்க நான் போட்டு கொடுத்துருவேன். சைந்தை வெட்டியா வீட்டில் மேலே படுத்துட்டு இருக்கா, நான் வேலை போயிட்டு வரேன். சைந்தை கால் பண்ணி காஃபி போடுங்க வினோத் அப்படின்னு சொல்கிறான்னா, ஏய் நீ வெட்டியே தானே இருக்க, நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பண்ண வேண்டியதானே தான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட். இது வேலைக்கு போகிற பொண்டாட்டியாக இருந்தேன்னா கண்டிப்பாக இவர்ஸே வெயிட் பண்ணுமா, சரி நான் போட்டு வரேன், அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க 2 பேருமே. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, சரி உனக்கு கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஸோ அதோடைய அல்டிமேட் வந்து அதுதான் இருக்கும். அன்பு ஒன்று இருக்கும், ஒய்ஃப் மேலே லவ்ல பண்ணிக்கிறாங்க, அது வேற. ஆனால் அது எல்லா வாட்டியும் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு நாள் அன்பாக இருக்காங்கன்னா சரி பண்ணி தரலாம், பண்ணி தருவாங்க. ஸோ இதில் வின்னிங் மேட்டர் எனக்கு என்னவா இருந்ததுன்னா, படிப்புக்குள்ளே போனது, படிப்புக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம பணத்தை கம்பேர் பண்ணதே கிடையாது. நீ என்ன சம்பாரிச்ச, நீ என்ன கையில் வச்சிருக்க, நீ என்ன பேங்க்ல வச்சிருக்க, what is his is mine, yeah what is yours is also mine. That's why look at the way she is talking. இல்ல ஆனா நம்ம
கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் பேசுனதும் அதுதான். இப்போ வந்து ஒர்க்கும் போகலாம், நம்ம எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, வேலைக்கு போனாலும் போகலாம், இது வேணா ஆப்ஷன் இருந்தது, அவகிட்ட தான் அந்த ஆப்ஷன் இருந்தது. அப்போ நம்ம பேசுனது வந்து நம்ம இப்போ இனிஷியலா வில் ட்ரை ஸ்டே அட் ஹோம் அண்ட் தென் வில். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா when I wanted to resign my job, என்னோட பாஸ் என்ன கூப்பிட்டாரு Accenture. I was a very good team player. நான் வந்து ஒரு UK ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து யூகேல இருந்ததுனால எனக்கு வந்து ஐ ஹேட் அ குட் அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க், இல்ல ஆஃப்டர் த ஒர்க் எனக்கு வந்து ஒரு குட் ரேப்போ இருந்தது அந்த டீமோட. ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப வேல்யூபிளா எதுவாக இருந்தாலும் சயின்டிஃபிட்ட சொல்லிடலாம். இப்போ எப்படி நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு பர்சன். குயினோட டீ குடிச்சதுல கொஞ்சம் அந்த ஆக்சென்ட் இருந்தது, பர்சனாலிட்டி. இப்போ என்னோட பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்கு சயின்டிஃபி போய் அனுப்புறாங்க, போய் கேளுங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு கன்வின்ஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி என்னோட பர்சனாலிட்டி பிடிச்சி போய் என்ன அந்த டீம்ல இருந்தப்போ அப்போ என்னோட பாஸ் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டாரு. அவர் வந்து ஒரு கன்னடிகா அங்கிள். அவர் வந்து கூப்பிட்டு, நீ ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், உன்னோட டிஎல் வந்து நல்ல பொண்ணு, ஏன் பண்ண போது, உனக்கு என்னதான் பிளானு? இல்லை சார் நான் கல்யாணம் பண்ணி இப்போ பெங்களூர் போகிறேன், அதுக்கு அடுத்த பிளான் நான் சொல்லலை, யூஎஸ் போகிறோன்றதெல்லாம் சொல்லலை. நவம்பரில் நம்ம ரிசைன் பண்ண போகிற முன்னாடி நோட்டீஸ் போடலான்னு வாங்க மாட்டேன்ட்டான் என் டிஎல், நீ போய் அவன்கிட்ட கொடுன்ட்டான். அவங்களும் வாங்கலை, ஹெச்ஆரும் வேணான்ட்டாங்க. நோ இது வேல்யூபிள் ஆள் எப்படி நம்ம விடுறது, நான் வேற ஆள்கிட்ட போகணும். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நீ என்ன பண்ண போகிற? நான் சொன்னேன், சார் பெங்களூர் போகிறேன், ஹஸ்பண்ட் எங்கே வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மா அதே ரோட்டில் தான்மா ஆக்சென்ச்சர் இருக்குது, ஏமா நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோமா, நீ வேல்யூபிள் ஆள், நீ அங்கேருந்து கூட நீங்கள் இந்த டீம் ஹெல்ப் பண்ணலாம், நீ வந்து இப்போ நீ யோசி, இப்போ எதுக்கு நீ வைக்கிற, நீ உனக்கு ஒரு 15 days லீவு தரேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ 1 month கூட லீவ் எடுத்துக்கோ, நீ கல்யாணம் பண்ணிட்டு யோசி, ஏன்னா உனக்கு தெரியாது. நான் சொன்னேன், சார் அதுக்கப்புறம் எனக்கு அது சொல்ல வேணாமல் இல்லாமல் நான் என்ன சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நான் வந்து யூஎஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வினோத் வந்துட்டு போயிட்டாரு, இப்போ இந்த வாட்டி வி வாண்டட் டு கம் ஆன் H1. ஸோ எனக்கு தெரியாது சார் எவ்வளோ நாள் நான் யூஎஸ்ல இருக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல யூஎஸ்ல ஒரு 3 வருஷம் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துருவோம், அதே மாதிரிதான் நாங்களும் ஆரம்பிச்சோம். 2 பெட்டி போதும் சார், எனக்கு 2, என் வீட்டுக்காருக்கு 2, இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன்னொன்னே என் ஹெச்ஆர்ல கோலாம், சைன் சான் பிரான்சிஸ்கோல ஆக்சென்ச்சர் இருக்கு, நீ வேணா வந்து ஆக்சென்ச்சர் வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டு நீ வேணா அது மாதிரி பண்ண சொன்னேன். எனக்கு தெரியல, நான் வந்து H1லனால நான் H4ல தான் போகணும். ஸோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. 3 years நான் என்னோட லைஃப் என்ன நடக்க போகுதுன்றது ஐ வாண்ட் டு see what is going to happen, then we will decide. இவ்வளோதான் என்னுடைய டிசிஷன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் என்கிட்ட உட்கார வச்சு சொன்னார், இங்கே பாரு, உனக்கு சம்பாதிக்கணுன்ற தேவை கிடையாதுன்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணு, நல்ல ஒரு அம்மாவா இருப்ப, நீ நல்ல ஒரு குழந்தை பெத்துக்கோ, டிலே பண்ணாதம்மா, தயவு செஞ்சு மத்தவங்க பண்ற தப்ப பண்ணிடாத, குழந்தை பெத்துக்காம லேட்டாலாம் பெத்துக்காத, இதுதான் பிரைம் ஏஜ், நீ ஒரு யங் மாமா இருப்ப. அவர் எனக்கு சொன்னது வந்து 50க்குள்ள உன் பசங்க 2 பேரும் வந்து காலேஜ் போயிடுவாங்க, அப்ப நீ வந்து ரொம்ப யங்கா ஃபீல் பண்ணுவ, அப்புறம் வயசானப்புறம் நீயும் ஹஸ்பண்டும் உலகத்தை வந்து சுத்தி பார்க்கவோ இல்ல நீ உன் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஏஜ் இருக்கும், ஸோ நீ வந்து தயவு செஞ்சு அதை யோசினாரு. அப்புறம் அவர் ஒருத்தர் தான் வந்து உனக்கு இது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி a குட் திங்னு உடனே அவர் வந்து அவங்க ரூம்ல ஏதோ ஒரு இது இருந்தது, ஸ்வீட் எடுத்து எனக்கு கொடுத்து இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, எல்லாமே நல்லா இருக்க போகுது, நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னா ஐ டுக் ஹிஸ் பிளெஸிங்ஸ். நீ வந்து உன்னோட குவாலிட்டிக்கு நீ வந்து உன்னோட நேச்சருக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு, ஓகே சார் நான் நோட்டீஸ் பீரியடாக எடுத்துக்காங்க அப்படின்னா ஓகேமா, 15 days நோட்டீஸ் பீரியட் கூட போதும், யூ கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் மேரேஜ் ஒர்க், நீ எனிவே போறேன்னு முடிவாயிடுச்சு, ஸோ யூ ஸ்டார்ட் யுவர் மேரேஜ் ஒர்க்குன்னு. அப்போ அவர் எனக்கு இந்த ஓப்பன் பண்ணி விட்டார் ஐஸை, நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண. அப்புறம் தென் வி ஹேட் ஒன்லி அபவுட் 4 months இன் பெங்களூர், ரைட், 4 or 6 months டைம் எங்களுக்கு டு போகிறதுக்கு, 5 months. ஸோ அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், நம்ம ஹனிமூன் போகலாம், ஜாலியாக நம்மளோட லைஃப் லீட் பண்ணணும், என்ன பண்ணலாம், நம்மளோட யூனோ அவர் லைஃப் த கோல்டன் பீரியட் ஆஃப் அவர் மேரேஜ் நான் சொல்லுவேன், தட் பெங்களூர் டேஸ் இருக்குல்ல, அது வந்து இட் வாஸ் அ வெரி ஃபன் டைம். நாங்கள் ரொம்ப வி ஆக்சுவலி got to know each other much better on the periodல. ஏன்னா as husband and wife we got to live like ஒரு லைஃப் இருக்கும்ல, ஒரு ஜாலியான ஒரு லைஃப், அந்த லைஃப்ல நாங்கள் இருந்தோம். அது இட் வாஸ் அ குட் திங் பிகாஸ் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வரத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு டு கேரி ஆன். என்னை நம்பி என்னோட வாழ்க்கையை கொடுத்து நான் வரணும்ல, நாட்டையே விட்டுட்டு ஒருத்தரோட வண்டி ஏற போகிறேன், இவர் எப்படிப்பட்ட ஆள், நல்ல ஆளா கெட்ட ஆளான்னு எனக்கு தெரியாது, இல்லை தெரியும், இருந்தாலும் கூட வாழ்ந்ததுன்னு தெரியும். டிக்கி பூரி வாங்கி கொடுத்தா உனக்கு இங்க பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்க வினோத், ஒரு டிக்கி பூரி ஒரு பிரியாணி இதுலயே நீங்க என்ன சால்வ் பண்ண முடியுது இல்ல ஈஸியா. ஒரு எக்ஸாம்பிள் தான். ஐயோ Meenakshi, on that note, I want to tell
இது வந்து உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு எனக்கு ரொம்ப கரெக்டாக தெரியுது. இந்த தகவல் நம்ம பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இதை திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்கள்ட்ட போய் நீ வேலைக்கு போகலையா, நீ இதை பண்ணலையா, அதை பண்ணலையான்னு கேட்கும்போது அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு ஷேர் பண்ண முடிஞ்சு தகவல் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு சில டைம் ப்ரெஷராக இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த வேலைக்கு போகிற பசங்கள்லாம் பற்றி நம்ம எதையுமே குறைச்சி இது பண்ணலை. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு நல்ல ஒரு ஐடியாவோட தான் பேசுங்கம்மா. ஒவ்வொருத்தங்களும் ஒரு நல்ல ஒரு ஐடியாவோட தான் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரீசன் இருக்கும். அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணும். இப்போல்லாம் இதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. அவங்க யோசிக்காமல் இந்த மாதிரி பெரிய டெசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் ஒரு பெரிய லீடராக வருவீங்க மீனாட்சி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஆனால் இது வந்து ஜென்ரலாக ஒரு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, தே சூஸ் டு ஸ்டே அட் ஹோம், ரைட்? நான் சிச்சுவேஷன் என்ன நான் நினைக்கிறேன். அதையும் இப்போ அப்படி நினச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஹோம் மேக்கராக நீங்கள் தைரியமாக வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணுவேன். நான் வந்து 23 வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சைந்தவி நான் வீட்டில் இருக்க போகிறேன்னு சொன்னோன்னே, இப்படி நம்மளுக்கு தோணவே இல்லை, என்ன ப்ரில்லியண்ட்டான பிரேவான மூவ் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஷி வென்ட் டு தட் ஸ்டேஜ் வேர் ஷி கேன் ப்ராப்பர்லி டெல் சம்மன் ஐ கேன் ஸ்டே அட் ஹோம் அண்ட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அதை சொல்கிற ஒரு ஃபேமிலி கிடச்சிது அவங்களுக்கு. அதுதான் நான் இதுவாக நினைப்பேன். அவங்களும் வேலை பார்க்காம இருக்கணும்னு ஒரு நாள் நினைக்கவே மாட்டாங்க. அந்த எஜுகேஷன் தூக்கி கீழே போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சோம்பேறியாக இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாள் கூட நான் பார்த்து சோம்பேறித்தனமாக நான் சைந்தவை பார்த்ததே கிடையாது. ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணாத ஒரு நாள் கூட அது போனதாக எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப இந்த மாதிரி அதுக்கு ஒரு உரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்ல, அதுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்குது. ஸோ நீங்கள் அம்மாவை உட்காத்தி வச்சு நீங்கள் பேசலாம். இதை அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை நீ என்னம்மா நினைக்கிற, இதில் பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டு அந்த 2 பேர்கிட்ட அதை டிசைட் பண்ண விடலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன சங்கடமோ வேலை பார்க்குறதுல அதை நம்ம கண்டிப்பாக கேட்டுக்கணும். அதையும் படிப்பையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க சம்பளத்தை நம்மளுக்காக கொடுக்க போகிறாங்க? இல்லை. அதுக்கும் நம்மளுக்கு என்ன, ஒரு நல்ல பொண்ணை, நல்ல படிப்பு கொடுத்து அறிவாற்றலோடு இருக்கிற பொண்ணு, நல்ல ஒரு பாரம்பரியம் தெரிஞ்ச பொண்ணை, நம்ம இந்தியன்னஸ் இருக்கிற பொண்ணை, நம்ம கல்ச்சரோட இந்த பொண்ணை தான் அடுத்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாங்க, ஒரு நல்ல மனைவியாக இருப்பாங்க, அவங்க வீட்டை நீட்டாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் தைரியமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட உட்காத்தி வச்சு பேசணும். இப்படி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் இது 2வது ஒருத்தங்க நேரையே என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா டீச்சரு அப்பா டீச்சர், அவங்களால நான் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கவே முடியலன்னு. அது அவங்க டெசிஷனாக இருக்கக்கூடாதுன்றத மரியாதையாக அவங்கள உட்காத்தி வச்சு சொல்கிற நம்மளோட மன தைரியத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னைய மாதிரி அவங்க டக்குன்னு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருந்தது, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லறது நம்மளோட பொறுப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் நினைக்கிற இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணு, எந்த உமனுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்றது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அவங்க வீடு ரன் பண்ணுறதுலேருந்து, அவங்க லைஃப் ரன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கணும். அது வந்து பை நேச்சர் தே ஆர் மேட் பை தட், லைக் தட். இன்னொன்று, ஒரு கேர்ள் இருக்கிறவங்க வீட்டில் நான் என்ன நினைப்பேன்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு டிகிரி வாங்கி படிச்சிருக்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 6 மாசமாவது ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் தெரியணுன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில போகணும். பட் இந்த வாசல் இந்த போறாங்கல்ல, இந்த உள்ள வீட்டு வாசல் தாண்டி ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல பை தூக்கிட்டு, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்க, அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசமாவது போயிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க நான் வேலைக்கு போனேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணுங்களா வேணா இருக்கலாம், நீங்கள் இப்படி இந்த சைடில் பார்க்குறீங்களே, எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணுங்க, எவ்வளோ பெரிய பெரிய வீட்டு ராயல் வீட்டு பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போனால் அவமானம்.
அவங்களாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஆனால் நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியிலே நிறைய பேர் வெளிநாடுலாம் படிச்சுட்டு ஐஏஎஸ்லாம் எழுதுவாங்க. இப்போ வீட்டில் போய் உட்காந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு சும்மா போய் இந்த புடவையை கட்டிட்டு ஹலோ வணக்கங்க அப்படின்னு போயிட்டு வர்றவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வர வழி கிடையாது. தே ஹேவ் டு ரன் த ஃபேமிலி பிஸ்னஸ், தே ஹேவ் டு பி தட் அடக்கமான பொண்ணோ மருமகளோ டு ரன் த ஹோல் ஷோ. எவ்வளோ ஈவன் இப்போ அம்பானி வீட்டு பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு பிஸ்னஸ் வச்சு வெளி உலகத்துக்காக ஒன்று செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வேலைக்கு 9 to 5 ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஒரு 6 months தே ஹாவ் டு டூ தட், தே மஸ்ட் டூ தட், அதர்வைஸ் இட் வில் நாட், ஐ திங்க் இட் வில் பி இட் வில் சேஞ்ச் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து சம்பளம்னு இல்லை, பணத்துக்குன்னு இல்லை. யூ கேன் கோ அண்ட் டூ எனி திங். வாட் ஐ டிட் யூ கேன் டூ தட். எனக்கு என்னோட கிரீன் கார்டு வராத டைமில், என்னுடைய இந்த பேப்பர் ஒர்க்கு வராத டைமில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை எனக்கு இஏடி வர்ற வரைக்கும் என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது. அப்போ தைரியமா நீ பண்ணல? இல்லை, வேற வழி இல்லையாம்மா. ஆனா வெளியே பாக்குறவங்க எனக்கு உன்னை பார்க்கும்போது தைரியமா தெரிஞ்சது, உள்ள பயமா தான் இருந்திருக்கும். இல்ல, எனக்கு பயம்லாம் இல்ல, வேற வழி கிடையாது. லீகலி இந்த ஊர்ல நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது டிபெண்டன்ட் விசால. அதுதான், டிபெண்டன்ட் விசால இருக்கிறவங்களால இதை பண்ண முடியாது. அன்லெஸ் யூ கெட் அ ஜாப் அண்ட் சேஞ்ச் டு H1, யூ கேனாட் டூ தட். ஆனா L1 L2ல வர்றவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணலாம் இல்லையா? ஆமா. ஸோ அது மாதிரி இருக்காங்க. ஆனா வேலையும் வாங்கி அதுக்கப்புறம் ஆம்பிஷியஸா நான் H1க்கு மாறி பேரலா நான் H1ல இருக்கிறேன்றவங்கலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு ரூட்ல போறவங்க ஒரு மோர் தென் 50% இருக்காங்க. ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல வந்து தே ஆர் ஆல் ஸ்டக் தேர். இட்ஸ் நாட் லைக் தே ஆர் நாட் ட்ரைங், தே ஆர் ஆல் ட்ரைங். அப்புறம் என்ன ஆயிருதுன்னா கேப், 10 வருஷம் கேப் ஆகி 2 புள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருது, சரி போ பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே போய் ஒரு சப்ஸ்டிடியூட்டா போகலாம், இல்லை ஒரு டீச்சரா போகலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு இதுக்கு போகலாம். ஏன்னா இந்த ஊரில் யூ ஹாவ் டு கெட் சர்டிஃபைட் டு டூ எனி திங். நீங்கள் அங்கே எவ்வளோ பெரிய அப்பா டக்கராவனா இருக்கலாம், இந்த ஊரில் வந்து யூ ஹாவ் டு கெட். ஐ சா எ டென்டிஸ்ட், ஷி வாஸ் அ டென்டிஸ்ட் இன் இந்தியா, ஷீ இஸ் அட் ஹோம் நவ். ஷி டோல் மீ, சைந்தவி, ஐ ஹாவ் டு கிளியர் சோ மெனி எக்ஸாம்ஸ், வை வில் ஐ டூ தட்? ஐ டோன்ட் நீட் டு டூ தட். எங்கள் ஊரில் தோப்பா அக்ரிகல்ச்சர் லேண்ட், எங்கள் அப்பா ஒரே பொண்ணு, நான் அத்தனை தோப்பு வச்சுருக்கேன். அதெல்லாம் யாருமே போய் பார்க்க போகிறது இல்லை. எனக்கும் இங்கே இருக்கிறது 2 பிள்ளைங்க, நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்கு நான் போய் பண்ணணும்? ஐ சூஸ் டு பி அ குட் மாம் ஃபார் மை சில்ட்ரன் அப்படின்னு. ஷீ இஸ் அ வெரி இன்வால்வ்ட் மாம். No, that's a good decision. Yes, and I was fortunate that I was able to afford this life. Yeah. இவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஜெனரேஷன். ஆமா. இந்த ஜெனரேஷன் as a generation அவங்க அந்த லேடிஸால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஜெனரேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. எங்களோட இமீடியட் சர்க்கிளே எடுத்துக்கோங்களேன். என் சிஸ்டர் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. என்னோட இன்னொரு சிஸ்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தா வீட்டில் தான் இருக்கா. இன்னொரு சிஸ்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தா அவளும் வீட்டில் தான் இருக்கா. என்னோட கசின்ஸ், எங்க வீட்டில் இருக்கிற நாங்க எல்லாம் இமீடியட்டா கேர்ள்ஸ் இருக்கோம், 5 பேரு மேக்ஸிமம். நாங்க எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம். எல்லாரும் நல்லா படிச்சிருக்கோம், எல்லாரும் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், ஒருத்தங்க நர்சிங் படிச்சிருக்காங்க, ஒருத்தர் ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் எல்லாரும். இப்போ ஏன் வீட்டில் இருக்கோம்? ஸோ நாங்கள் எல்லாரும் இப்போ வீட்டில் தான் இருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களுடைய லைஃபுக்கு வந்து கூட்டிகிட்டு போன பாத்து. நாங்கள் யாரும் விரும்பி படித்ததை தூக்கி எறிஞ்சிட்டு அவ்வளோ திமிராலாம் அப்படிலாம் யாருமே இல்லை. அப்படி அந்த கேட்குற, நான் இந்த வீடியோ வந்து மீனாட்சிக்காக பண்ணலை. அந்த ஒரு வேதனைப்பட்டு ஒரு பேரண்ட் இருப்பாங்கல்ல, அங்கே ஐயோ நம்ம குழந்தை வந்து ஃபெயிலியரா, இவங்களாரும் என்ன கேட்குறாங்களே, நம்ம குழந்தை இவ்வளோ படிக்க வச்சுட்டு இன்னைக்கு வீட்டில் சும்மா 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பாத்திரம் தேய்க்கிறவங்க 1 ஹவருக்கு $120 கேட்குறாங்க. அமெரிக்காவில் வந்து நம்ம பொண்ணு வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கே, வீட்டு பாத்ரூம் கழுவுதே நீங்கள் நினைக்கிறவங்க வந்து 1 ஹவருக்கு $120 வந்து கேட்குறாங்க, வீடு க்ளீன் பண்ணுறவங்க. ஸோ அதனால் அதுவும் நல்ல வேலை தான். டெய்லி உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட 120 பில் போட சொல்லுங்கள். 1 ஹவருக்கு எவ்வளோ பார்க்குறாங்களோ, சமையலுக்கு ஒரு 120லாம் இல்லை, 1 ஹவருக்கு $60 சமையலுக்கு. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போடுங்க ஒரு 180. அப்புறம் 120 வந்து வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. பாத்ரூம்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தரேன் நானே, ரேட்டு. டீப் க்ளீனிங் $350 போடுங்கன்றேன். நான் எழுதி தரேன். $10,000 உங்கள் பொண்ணே வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும், எத்தனை லட்சம் வேணும் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் நான் ரெடி பண்ணி தரேன். அப்படியே மாப்பிள்ளைக்கு போடுங்க. உங்கள் பொண்ணுகிட்ட மம்மி நான் சம்பாதிக்கிறேன், டேடி நான் சம்பாதிக்கிறேன். உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் எப்படி சார் உட்கார்ந்த இடத்துல என் பொண்ணு சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு கணக்கு காட்டுறதுக்கு. I'm just trying to make it light for someone who feels bad about it. Don't feel bad that this is your life choice. Some people have no choice. எனக்கு வந்து I had a choice after a point, but I chose to do this because I feel I'm good at this and I feel like he's making money for me. She's also making money for me. They're all working for me. I'm a good boss. நீங்க சொன்ன மாதிரி I'm the CEO. எப்படி அக்கௌண்ட்ல காசு வரலன்னு கேட்டுட்டு கேப்பியா? வாட்ஸ் மைன் உங்களை கேட்க மாட்டேன், அவரை கேட்பேன். வாட்ஸ் ஹிஸ் இஸ் மைன்? எஸ் ஆர் நோ? 100% எல்லாம் பெருமையா சொல்றீங்க, பெருமிதமா சொல்றீங்க. தாலி கட்டிட்டலாமா சொல்லுங்க.
பெருமையா சொல்லிக்கிட்டே ஹை வேற என்னத்த பண்றது? மெயின்டெனன்ஸை கல்யாணம் பண்ணிட்டாரு. கொடுங்க இன்னொரு கொஸ்டின் இதே ரிலேட்டடாக இருந்தது, அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். பட் மீனாட்சி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்க. எக்ஸாக்டாக இதே ரிலேட்டடில் ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டான கொஸ்டின். உங்களுக்கு தான் கொஸ்டினே. ஓ சரி. Lakshmi Natarajan, just a comment, Saintavi. My mother-in-law had to go to work not as choice but as necessity back in 80s. She needed to supplement the income of her husband since it was not enough. Whether in India or here, monetary necessities make people go to work, or they have to be very passionate about something. What about Amma? Why did she choose to go to work in India? So I had to work because I had to run the family. Necessity. Yeah, out of necessity. And when I went into somehow or other, I bumped into leadership. அது வந்த உடனே அந்த பிளாட்ஃபார்ம் வாஸ் ஈட்டிங் மை ஹெட். அப்போ அதுலேயே உள்ள அந்த பேஷனும் வந்துருச்சு தன்னை போல். ஓ அது நல்லா பண்ணுறோமே அப்படின்னு தெரிஞ்சுட்டு. பட் ஐ நெவர் கனெக்டட் மணி வித் மை ஒர்க். நான் பண்ண வேலைக்கு எனக்கு சம்பளம் வந்ததான்னு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. வரவே இல்லை. ஆனால் அந்த ஒர்க்கு அதை வந்து சூப்பர் சீட் பண்ணிடுச்சு. ஸோ பேஷனேட்டாகவும் இருந்தேன், வீட்டுக்கு பணமும் தேவையாக இருந்தது, வீட்டை டிக்னிஃபைடாக நடத்த முடிஞ்சது. வெளியில் இருந்தவங்க என்னை பார்த்துட்டு ரொம்ப பணக்காரின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே நான் ஒரு காட்டன் சரியில் அப்படி இருப்பேன். அப்படி இருக்கவே இல்லை. நம்ம சாதாரணமான, நீங்கள் சொன்னீங்களா 80s வந்து தெர் வாஸ் அ நெசசிட்டி. அந்த நெசசிட்டி எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. இப்போ கிடைக்கிற மாதிரி ஈஸியான வேலை அப்போ கிடைக்கல. ஸோ கஷ்டப்பட்டு தான் வேலை. எனக்கு டக்குன்னு அந்த பிரின்சிபல் வேலை கிடைச்ச உடனே இதை விட என்னத்துக்கு, பணத்துக்கு பின்னாடி எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ரெண்டுமே எனக்கு அமைஞ்சது. நெசசிட்டிக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ் பேஷனுக்கும் அதை தீனி போட்டுட்டேன். வீட்டுக்கு சில டைம் தூங்குறதுக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அப்பா வந்து டைரக்ஷன் மூவி இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால அந்த கான்ஸ்டன்ட் அவருக்கு டிராவல்ல இல்ல அவர் எழுத்தாளரா இருந்தாரு. அவரும் இதே மாதிரி இருப்பாரு. அவரும் யாருக்கிட்ட போய் பணம் கேட்க மாட்டாரு. இல்ல சினிமா வந்து என்னைக்குமே மந்த்லி வராது. ஆனா பெரிய பெரிய சங்கா வரும். அதெல்லாம் நிலம் வாங்குறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம், டிராவலுக்கு யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஈவன் அதர்வைஸ் இட் வில் நெவர் பி லைக் ஒரு 9 to 5 மாதிரி ஜாப் மாதிரி. கிரியேட்டிவிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து 6 மாசம் வரும், 6 மாசம் ஒண்ணுமே 6 மாசம் வராது, திருப்பி 6 மாசம் வரும், திருப்பி 6 மாசம் வராது, அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் கூட நம்ம இதுல சொல்லணும். நம்ம எப்பொழுதுமே வீட்டுல வந்து நம்மளுக்காக உதவி பண்றதுக்கு மெய்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஃபுட்டில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலில் இருந்தோம். இதெல்லாம் பண்ணும்போது 2 பேரும் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதை எப்பயாவது அவருக்கு பணம் இருந்தால் கூட அதை வேற எதுக்காவது நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணிப்போம். இது வந்து என்னோட இன்கம் வந்து ரெகுலராக கம்பல்சரி இன்கமாக இருந்தது. அதனால் ஐ ஹேட் நோ ரிக்ரெட்ஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க். ஐ ஹேட் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ அது கரெக்டாக இருந்தது. பேஷன் தான் அதை சூப்பர் சீட் பண்ணிடுச்சு. அதனால் பணம் பின்னாடி நான் போகல. ஸோ பட் இது வந்து ஒரு பை சாய்ஸ் வந்து நம்ம ஜென்ரேஷனால முடியுது. இவங்க ஜென்ரேஷன்ல நெசசிட்டி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த 9 to 5 போகணுன்ற ஒரு கட்டாயம், கவர்மெண்ட் ஜாப்ல போனாதான் பென்ஷன் வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. போயிருக்கணும் நான் ஆக்சுவலாக. நம்ம யோசிக்கல. ஆனா அப்படி யோசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருந்தோம்னா நம்மளுக்கு பென்ஷன் வரும், நம்ம வைஃப் வந்து பென்ஷன் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அப்படி பறக்க விட்டுருப்போம், இப்படி பறந்துருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தே 1 லட்சம் வாங்கியிருப்பீங்க. 80,000 அந்த மாதிரி வாங்கி. லக்ஷ்மி, நீங்க நினைக்கிறது வந்து ஒரு 100% எல்லார் மனசுலையும் ஓடுறது தான். நாம அந்த ஜெனரேஷன்ல வேலை ஒரு ஜெனரேஷனில் இருந்தோன்றதுனால நம்ம அதை ரிக்ரெட் பண்ணவே மாட்டோம். அப்போ இருந்த காலகட்டம் அப்படி தான் இருந்தது. எப்படா 1ஆம் தேதி வரும், எப்போ பேங்க்குக்கு நம்ம இது கட்டணும், அந்த மாதிரி ஏதோ வந்துக்கிட்டே இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்போ ஒரு ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே. எல்லா உலகத்துலேயே, ஈவன் அந்த சென்னையிலேயே நம்ம இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்தியா சூழல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நல்ல வேலை, உங்களுக்கு வேலை பார்க்க தெரியும்னா வேலை கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து வேலையில் இருந்தாவே போதும், அது எப்படினாலும் நம்ம வேலை பார்த்துருவோன்னு. ஸோ அம்மாவும் நாங்களும் வேலை பார்த்தது வந்து எங்களுக்கு பிடிச்சி வேலை பார்த்தோமா, அந்த சாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சைந்தவி சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த சாய்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது எங்களுக்கு. அது வேலை பார்த்ததுன்னா இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், அங்கேயும் போகணும், இங்கேயும் வந்துடணும், சொந்தக்காரங்க வருவாங்க, வேலைக்காரங்களுக்கு இது பண்ணணும், நீட்டாக வச்சுக்கணும், அயன் பண்ணணும், கட்டணும், கஞ்சி போடணும், ஏன்னா ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும். சனிக்கிழமைனா வீடை ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் கிராக்கரிலாம் ரெடி பண்ணி வைக்கணும், துவைக்கணும், அப்படி எல்லாமே போயிடும்.
ஸோ அது நம்மளை வந்து இட் வாஸ் கெட்டிங் அஸ் கோயிங். அது அந்த காலகட்டத்துக்கு சரியாக இருந்தது. இப்போ இருக்கிறது வந்து நம்ம இப்போ 2 பேரும் சம்பாதிக்கணும்னா அஃப்ளூவண்ட்டாக இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க வந்து சின்ன வீட்டிலேருந்து ஒரு பெரிய 3 பெட்ரூம் போயிடுறாங்க, அங்கே போயிட்டு ஒரு தனியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பணம் பின்னாடி போகிறது வந்து நல்ல ஐடியாவை எனக்கு தோணலை. நான் பண்ண மாட்டேன். அது எனக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம், எது பாசிபிளோ தான் பண்ணுவோம். அன்னைக்கும் எனக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப ஆசையாக இருந்தது, இன்றைக்கும் எனக்கு வேலை போகிறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய வேலையில் வந்து அந்த பேஷனை நான் குறைச்சதே கிடையாது. ஸோ அந்த காலகட்டம் எங்களை டெவலப் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருப்பீங்க, ஆனால் அப்போ இதுவாக இருந்தது. ஸோ லக்ஷ்மி எனக்கு ரிக்ரெட்டே கிடையாது, நம்ம அப்படி வேலை பார்த்தோம். இப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைன்றது ரிக்ரெட் கிடையாது, அங்கே அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து இதுலேயே ஐ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங். நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஏழையாக இருந்த காலத்துல இருந்து ஒரு மெய்டு இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து டோபி தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அயன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நைட்டி வரைக்கும் அவங்க நைட் ட்ரெஸ் வரைக்கும் அயன் பண்ணி போடுற அம்மா இவங்க. ஆமாம். அதே மாதிரி எப்பயுமே காரு ஒரு டிரைவர் அவங்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பஸ் ஏறி போகிறது வர்றதெல்லாம் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணலை. ஆல்வேஸ் ஒரு குக் இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கல, அவங்க சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா கூட இந்த என்டையர் பேரஃபர்னேலியா சுற்றி வச்சுட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். சில பேருக்கு என் வீடியோ பார்க்கும்போது நினைக்கலாம், இவ என்ன கிளீனர் வச்சிருக்கா, கார்டனர் வச்சிருக்கா, இது வச்சிருக்கா, அது வச்சிருக்கான்னு. நான் பிறந்த காலத்துல இருந்து எங்க வீட்டில் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு டோபி கிட்ட ட்ரெஸ்ஸு போடலன்னா, இப்போ என்ன நீங்கள் இந்த காட்டன் சாரியை துவைச்சி கொடுன்னா எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா ஒரு டோபி தான் பண்ணுவாங்க, ட்ரை கிளீனிங் தான் போடுவோம் நாங்கள். அப்படிதான். அது என்னன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம உயர்த்திக்கணும். வாழ்க்கை முறை இருக்குல்ல, நம்ம எவ்வளோ இருக்கோமோ இல்லையோ நம்ம ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல் வாழணும். நம்மளோட தகுதிக்கு ஏற்றபடி, அஃப்கோர்ஸ் நம்ம பெருசாக போய் இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம தகுதிக்கு எவ்வளோ நம்ம கொஞ்சம் ரிச்சாக வாழ முடியுமோ அந்த கன்வீனியன்ஸில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு வாங்க அம்மா. அப்புறம் அதே மாதிரி சாப்பாடு இப்போ அம்மா வந்து காஃபி குடிக்கிறாங்கன்னா பாலாஜி பவனில் வண்டி எடுத்துட்டு ஒரு டிரைவரை கூப்பிட்டு அங்கே போய் உட்காந்து குடிச்சிட்டு வருவாங்க. தட்ஸ் ஹர். ஆனால் நாங்கள் கஞ்சித்தோனை எங்கே பண்ணுவோம்னா வீட்டில் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம், கொஞ்சமாக தான் இருப்போம். நம்மளுக்குன்னு பட்டு புடவை 20,000 50,000க்கு நம்ம வாங்க மாட்டோம். அந்த மாதிரி வி டோன்ட் ஸ்ப்ளர்ஜ் ஆன் தோஸ் திங்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி கன்வீனியன்சஸ். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதிரி கன்வீனியன்சஸ் வந்து உங்கள் டேபிளில் வந்து வச்சுக்கணும். எப்படி இப்போ வினோத் சொன்னார்ல, உட்காந்த இடத்துல இப்படி காஃபி டிவி பார்த்துட்டு இருப்பேன், நான் வந்தோடனே காஃபி போடுறேன்னா அவன் 150K கொண்டு வந்தானா நான் காஃபி போட்டு தரணும்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு குக்கை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி வச்சுக்கணும். அவங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை வெளியிலேருந்து ரோட்டி வாங்குற ஹேபிட் வச்சுக்கணும், இல்லை வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து ஃபுட்டு வாங்கி, இல்லை ஒரு மாவு வாங்கி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஒரு ஈஸ் பண்ணிக்கணும். ஒரு கிளீனிங் சர்வீஸ் 150K சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கிளீனிங் சர்வீஸ் மாதத்துக்கு உங்களால் $300 செலவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு கிளீனிங் சர்வீஸ் வச்சுக்க முடியாதவங்க நீங்கள் 150K சம்பாதிக்கிறதுன்றது இட்ஸ் டிஃபிகல்ட். யூ மஸ்ட் allocate that money for that convenience. நீங்கள் அதை உழைக்கணும், அப்படி போட்டு உயிரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கிறவங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்ப்ளர்ஜ் மாதிரி தெரியலாம், பட் ஆனால் இல்லை, நம்ம உன்னோட சர்க்கிள்லேயே நான் பார்த்தது, நான் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தது, காலையில் ஒரு இடத்துல அவங்க இன்னைக்குன்னா இந்த இடத்துல வாங்குறாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபுட்டு வாங்குறாங்க, இன்னொரு கைண்ட் ஆஃப் இந்தியன் ஃபுட்டு வாங்குறாங்க. அது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது, ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா. 2 பேரும் பார்க்குறாங்க. அண்ட் எல்லாருமே கிளீனிங் வச்சிருக்காங்க. எல்லாரும் கிளீனிங் அந்த டீப் கிளீன் சர்வீஸ் வந்து எல்லாருமே மந்த்லி கிளீனிங் எனக்கு பேம்பர் பண்ணிக்கிறாங்க. ஆமா, பார்லர்ல போய் நெயில்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஹேர் கலர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வெளியில் அவுட்டிங் போகிறாங்க, லேடிஸ் மட்டும் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போகிறாங்க, நல்ல ட்ரிப்ஸ் போகிறாங்க. நம்ம வெளியில் காட்டுறது வந்து யூடியூப்பில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியுது. நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து இது பண்ணணும், வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உழைக்கணும், அப்படிலாம் அந்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. இந்தியாலேயும் அப்படி தான். மண்டே டு ஃப்ரைடே சமைக்கிறாங்க, சாட்டர்டே சண்டே யாரும் சமைக்கிறது இல்லை. ஜாலியாக வெளியில் போய் அவங்க தே வாண்ட் டு என்ஜாய் தியர் லைஃப் பிகாஸ் தே வாண்ட் டு டேக் அ பிரேக். மண்டே டு ஃப்ரைடே ஓடுறாங்கல்ல, இந்த பிள்ளைங்க பின்னாடி, ஹஸ்பண்ட் பின்னாடி, வேலைக்கு பின்னாடி, ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டம்
அந்த டிராஃபிக்கும் அந்த இதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைங்க வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அதுல வந்து வேலைக்காரங்க கிடைக்கல அப்படிலாம் கிடையாது, இந்தியாலலாம் அப்படிலாம் கிடையாதுன்றாங்களே. அப்படி அப்படி இருக்கா என்ன? வேலைக்காரங்க கிடைக்காமலா இருக்காங்க, ஹெல்ப் கிடைக்காமலா இருக்காங்க? வேலைக்காரங்க உனக்கு அமையணும்னா நீ அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மினிமம் ட்ரைனிங் இதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். நீ இது இப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு ஒரு வாரம் சொல்லி கொடுத்தா நீ அவங்க கேட்குற காசு கொடுத்தீங்கன்னா வருவாங்க. நீ சும்மா 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனா அது வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு தான் போவாங்க. இல்லை அது இப்பெல்லாம் மாச சம்பளமே 20,000 25,000 ஆயிடுச்சுன்றேன். ஃபுல்லா இருக்கிறாங்க, ஃபுல் டைம் பண்றவங்க. நீ பார்ட் டைம் வரணும்னா ஒரு 4,000 5,000 நீ நான் சொல்றது ஒரு அர்பன் மாதிரி குரூப் இருக்குல்ல, அர்பன் ஒரு வராங்க, அது வேற கிளீனிங் ஜாப் தான்ப்பா. குக்கிங் வராங்க, அது தெரியல எனக்கு. குக்கிங் வராங்களே. இல்ல அது நான் ஆமா அது ரொம்ப இது இப்பெல்லாம் வெளியே நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு உங்களுக்கு. ஆனா அது எப்படின்னா இது வந்து நீ ஆன் கால் மாதிரி நீ கால் பண்ணினா யாரோ ஒருத்தங்களுக்கு போகல மாதிரி எல்லா வாட்டியும் ஒரு வருவாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் எல்லாம் சமைக்க தெரியுமான்னு சொல்ல முடியாது. இல்ல அது வேணா ஒண்ணு, எல்லாரையும் நீ வீட்டுக்குள்ள விட முடியாது. அது ஒண்ணு இருக்கும், பேசிக்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அர்பன் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சாப்பாடு தருவிச்சு சாப்பிடுறது ஈஸி தானே ஊர்லன்றேன், பயங்கர ஈஸி இப்போ. ஏன்னா வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்குது, பிராமின் சாப்பாடு கிடைக்குது, குழம்பு மட்டும் கிடைக்குது. சாப்பாடு வீட்ல கூட பண்ண தேவையில்லை, எல்லாம் டெலிவரி கேட்டரிங். ஆனியன் கார்லிக் சாப்பாடு அப்படியே டிஃபன் பாக்ஸ் நாளை பார்த்தேன் 4,000 ரூபாய் கொடுத்தா மாசம் ஃபுல்லாவே டெலிவரி பண்ணிடலாம் டிஃபன் பாக்ஸ்ல. நித்யா அனுப்பிச்சுட்டே இருந்தாலே உனக்கு ரசமலாய் என்ன அது என்ன இதெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருந்தாலே போர்ட்டர்ல அனுப்பிட்டே இருந்தாங்க. நித்யா மேம் ஆவுன்னா அந்த சைக்கிள் உனக்காக அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி. மேம் வீட்ல எப்பயுமே ஃபுல் பிளானிங்ல தான் இருப்பாங்க. ஐ திங்க் மேம் வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நித்யா மேம் என்ன ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க யார் அந்த நித்யா மேம். அவங்க என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். நித்யா லைன்ல வா நீனா. அவங்க என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். அவங்க பிரின்சிபலா இருக்கும்போது அவங்க டீச்சரா ஜாயின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். நித்யா மேமோட ஃபர்ஸ்ட் மென்டர் இவங்க, என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களோ ஒரு கிளாஸ்க்கு எடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்தவ நானு. எப்படி இருக்குல்ல பைலட் பேட்ச் எப்படி இருக்குல்ல. இப்ப கூட நித்யா இப்ப என் கூட அகாடமிக் கவுன்சில் இருக்கு. பின்னாடி என் பையனுக்கும் அவங்க தான் கெமிஸ்ட்ரி டீச்சர், என்னோட 2வது பையனுக்கும் அவங்க தான் கெமிஸ்ட்ரி டீச்சர். சோ எல்லா ஒரு கெமிஸ்ட்ரி டியூட்டர் கெமிஸ்ட்ரி டியூட்டர் ஆயிட்டாங்க. இங்க இருந்து ஜூம்ல வந்து எடுப்பாங்க இந்தியால. சோ அதனால அவங்களுக்கு வந்து நித்யா மேம்னு எல்லாரும் கேட்டு இருப்போம். எப்ப பார்த்தாலும் நித்யா நித்யான்றீங்களா, யாரு இந்த நித்யான்னு? மேம் தான் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். ஏன் இந்த ரெலவன்ஸ் இருக்குன்னா நாம கண்டினியூஸா அவங்களோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப என்னோட அகாடமிக் கவுன்சில்ல ஷீ இஸ் எ கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தேர். ஸோ இப்போ நான் ஊரில் இல்லைன்னா எனக்காக அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி ஆமா வேலை பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்க்கு வந்து நடுவில் கொஞ்ச நாள் வினோத் போனார், கொஞ்சம் பக்கத்தை காணும்னால நடுவில் கொஞ்சம் பக்கம். இல்லை வினோத் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, இதனால நான் வேலைக்கு போக முடியல காரணம். சில பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க மாத்தி மாத்தி பிக்கப் ட்ராப் பண்ணிக்கலாம், ஒரு மெய்ட் சர்வீஸ் வச்சுக்கலாம். ஆனா இன்னொன்னு இருக்கு. இப்போ எங்க அம்மாவும் வேலைக்கு போயிருந்தாங்க, எங்க சித்திங்களும் சில பேர் வேலைக்கு போயிருந்தாங்க. ஏன்னா ஒரு அவங்க லெவல் ஆஃப் திங். எங்க அம்மா வேலை வந்து கொஞ்சம் ஒரு ஏன்னா அவங்க நர்சிங் போனாங்க, ஆனால் பிடிக்கலன்னு ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு போனாங்க. இல்ல அது அப்புறமா அவங்க எல்லாம் நர்சிங் சேர்த்து விட்டாங்க, மற்ற சித்தி மேல அவங்களையும் சேர்த்து விட்டாங்க. அவங்க பிடிக்கலன்னு ஓடி வந்துட்டாங்க. அது மாதிரி. ஸோ எக்ஸ்போர்ட் போற இன்னொரு சித்தி வந்து நல்ல கட்டர் அது மாதிரி பண்றாங்க, சூப்பர்வைசரா இருக்கிறோம். அது மாதிரி போனாங்க அந்த காலத்துல. நான் சொல்றேன் எல்லாரும் அவங்க காலம் வரும்போது தேவை. அவங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் ஜாப்னால அவங்க ரிசைன் பண்ணி வீட்டில் இருந்துட்டாங்க. இப்போ எங்க அம்மா எங்க அப்பா பிசினஸ் பண்றதுனால அவங்க நின்றுட்டாங்க. போதும் இட்ஸ் ஓகே, என் பசங்க வச்சிருந்தாங்க, எலக்ட்ரிக் கடை வச்சிருந்தோம், எலக்ட்ரிஷியன் ரிப்பேர் கடை வச்சிருந்தோம், பங்க் மாவு கடை. அது மாவு கடை இன்னொன்று பங்க் வச்சிருந்தோம். பங்க்னா சின்ன பொட்டி கடை, ஒரு கடையிலேயே எக்ஸ்டென்ஷன் மாமா வச்சிருந்தாருல. ஏஎம்பிஎம் பட்டர் பிஸ்கெட், முறுக்கு, வாழைப்பழம் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பங்க். ஆமா அது ஏஎம்பிஎம். அது ஏஎம்பிஎம் நீ சொல்றது பெரிய லெவல். நம்ம ஊர்ல பங்க் கடையில அவ்வளவு இருக்காது. கிராசரி ஸ்டோர் கிடையாது. இப்ப எங்க கடையில எலக்ட்ரிக் கடைக்கு முன்னாடியே ஒரு சின்ன பங்க் மாதிரி போட்டு அதுல இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். சோடா, ஜூஸ் எல்லாம், வாழைப்பழம். ஆமா வாழைப்பழம் அப்பப்ப சாப்பிட்டுருவேன். கடலை மிட்டாய், பட்டர் பிஸ்கெட், மோர், சிட்டை எல்லாம் போட்டு வருவாங்க. பக்கத்து வீடு எல்லாம் இருக்கும்ல மக்கள். இப்ப எங்க அப்பா கடை, அப்பா பாதி நேரம் எங்கேயாவது இருப்பாரு ஏதாவது கடையில. தாத்தா நான் இருப்பேன், எங்க தாத்தா எல்லாம் இருப்பார்ல, தாத்தா அவங்க அது எடுங்கன்னா திரும்ப வரல, இங்க இருக்கிற என்னத்தை எடுத்துட்டுலாம் போயிடுவாங்க.
திருட்டு பசங்க. அவர் பாவம், அவர் வயசானவர்ல, அவர் என்ன பண்ணாரு, அதை எடுங்க அப்படின்னு திரும்பி எடுத்துட்டு அவரு நம்மள டக்குன்னு அந்த அஜித் படத்துல இருக்கு டக்கு திரும்பி அவர் பொறுமையா திரும்பி எடுக்கிறதுக்குள்ளே கடையில என்னென்ன இருக்கும் அவன் எடுத்து போயிட்டே இருப்பான். கடை பேர் என்ன அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. பட்ரோல்ல இருந்தவங்க அவங்க யாருக்காவது ரிமெம்பரன்ஸ் இருக்கும்ல, ரிமெம்பரன்ஸ் இருந்திருக்கும். அந்த இடத்துல பார்த்தா பஜார் ரோட்ல அது அந்த டைம்ல எலக்ட்ரானிக்ஸ் கடை பேரா சொல்லுங்க. எங்க தங்கச்சி பேர் தான் சொல்லுங்க. சக்தி, சிவசக்தி. சிவசக்தி கடை பேரா? சிவசக்தி எலக்ட்ரானிக்ஸ்னு யாராவது அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தது கடன் வச்சிருக்கீங்களா சொல்லி. பங்கு கடையில வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு பையன் இருந்தானா அது வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். அங்க உட்கார்ந்து வாழைப்பழத்தை அவரு அது ஒரு சீசன்றான். அது ஒரு சும்மா ஒரு வருஷம் வச்சிருப்பேன்னா 3 கடை இருந்தது. அப்போ எங்கள் அப்பா ஆரம்பிக்கணும் ஆசையில் ஆரம்பிச்சா அவரு இருக்க மாட்டாரு, யாராவது நாங்களே தான் பார்த்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஒத்து வரல. அது வந்து எவ்வளவு பேஷன் இல்ல, அம்மாக்கு அது ஒரு ஒர்க்கா இருந்தது. உங்க அம்மாக்கு எங்கள் அம்மாவுக்கு மாவு கடையில் இருப்பாங்க, இந்த கடையில் பெருசாக வந்து வர மாட்டாங்க. ஆனா மாவு கடையில அது சும்மா ட்ரை பண்ணாங்க. அதுவும் டூ மச் ஒர்க் எங்கள் அம்மாவுக்கு பாவம். ஸோ ஜெயபால் மாமா இருக்கார்ல, அவர் காலையில 3 மணில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மழை நாளும் இதுனாலும் அங்கிருந்து மேட்டமலைக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் இது பண்ணி சிட்டெல்லாம் போட்டு கணக்கு எழுதி வச்சுப்பாங்க. இப்போ போய் நான் கேட்டேன், ஏன்னா அத்தனை பேருக்கு சிட்டை எழுதி கொடுத்தேன்னா எல்லாம் கொடுத்தாங்க, அதானப்பா கொடுக்கல. சாத்தூர் பக்கத்துல மேட்டமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த மேட்டமலையில ஜெயபாலன் அப்படின்னு ஒரு கடை இருந்ததுன்னா அந்த கடையில நீங்க யாராவது மேட்டமலை ஆளுங்க இருக்கீங்க சாத்தூர்ல வாங்கியிருந்தீங்கன்னா கடனை திருப்பி கொடுத்துருங்க. என் தாய் மாமா தான் அவரு. இன்னும் எனக்கு ஏதோ ஒரு 16 பவுண்ட் கம்மியா வச்சிருக்காரு மாமா, நான் போய் சண்டை போடுவேன். அதுக்குதான் நீங்க கொடுக்குற பேலன்ஸ்ல தான் எனக்கு இங்க வரும், கொஞ்சம் அதை கிளியர் பண்ணி விடுங்க, நான் இங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய கடன்ப்பா அப்படின்னு. ஏன்னு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இல்ல ஏன் எழுதினாருன்னா எவ்வளவுதான் போகுதுன்னு அவருக்கு தெரியணும்ல, எவ்வளவு கடன் கொடுத்து எவ்வளவு எழுதிட்டு அவங்க தான் வச்சுப்பாங்க. சீட்டு எவ்வளவு எழுதிட்டே இருப்பாங்க, புக்கு வச்சிருப்பாங்க. ஆனா யூசுவலி அவனுக்கு எழுதுற மாதிரி நோட் பண்ணணும் எழுதுறாரு. அப்படி இருந்தா இவங்க எப்படி இத்தனை ஏக்கரை தொலைச்சிருப்பாங்க இந்த குடும்பத்துல, இத்தனை ஏக்கரை நீங்களே கணக்கு நீங்களே வச்சு. நாங்க ரொம்ப நாணயமானவங்க, அவங்களும் ரொம்ப தங்கமானவங்க. அம்மா யார சொன்னாலும் டைலாக், அவன் ரொம்ப தங்கமா பேசினா ரொம்ப தங்கமான பையன், அவன் திருடிட்டு ஓடிட்டாமா, அப்படியா ஓடிட்டானா. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா என்கிட்ட கேட்குறாரு, உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், மேடத்துக்கிட்ட வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து இந்த 3 பசங்களோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து முதல்ல டூசியை பேச சொல்லிவிடு, நம்ம இதில் பண்ண இந்த பையன் நல்ல பையன். எனக்கு எப்படி தெரியணும், என்னைய மட்டும் பார்க்க சொல்லாதீங்க, எந்த பையனை பார்த்தாலும் எனக்கு நல்ல பையனாவே தோணும். நான் ஸ்கூல்ல இருக்கேன், எவனும் எந்த பையனை போய் அந்த பையன் வரட்டும், நான் பெங்களூர் பத்தி பேசுறேன், இதெல்லாம் பத்தி பேசுறேன், எல்லாம் பத்தி பேசுறேன் ஃபர்ஸ்ட் ஃபோன் காலுக்கு முன்னாடி. ஆனா நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஆனா அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர்ல டக்குன்னு லைன்ல வந்தவர் இந்த வினோத் தான். 3 பேர் நான் வேலையில இருந்து உள்ள வரேன், யாரோ ஒரு பையன் கிட்ட பேசுறேன்னு, இந்த பையன் வந்து உடனே அவன்கிட்ட பேசுறேன்றான்னு. அந்த ஸ்பீட் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னு காமெடி டோட்டல சொல்லணும், எனக்கு இறங்கும். அந்த 2 பேர் தப்பிச்சுட்டாங்க. மற்றவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் யாரும் நான் பார்க்க கூட இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணு மறக்கவே முடியாது எனக்கு, டூசி இந்த பண்ணதை. ஒரு நாளைக்கு ரொம்ப சோகமா ரூம்ல விட்டு வந்துருச்சு, கையெல்லாம் வலிக்குதுமா, என்னத்துக்கு இந்த போனை கையில பிடிச்சு போனை கீழே வைக்கலாமா, பேசிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்காரு, போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு வினோத். நான் கையெல்லாம் வலிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலங்க சொல்லியிருந்தேன்னா ஹெட்செட் வாங்கி கொடுத்துருப்பேன். என்கிட்ட சொல்லவே ஓகே வினோத். அது that's how we came to know each other, right? இல்லனா எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்லாம் இருக்கும்போது none of these things will matter. Yes. ஆனா இந்த சாய்ஸ் வந்து 100% will go only to the couple. இப்போ எங்க அம்மாக்கு வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க வேலைக்கு போகணும்னு. இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம். ஆமா, வேலைக்கு போகணும்னு அவங்க வந்து அவங்க எடுத்த முடிவு. நாங்க 2 பேரும் நாங்க எடுத்த முடிவு. யாரும் நீ அமெரிக்கா போ, நீ போவாத, நீ இங்க இரு, நீ பெங்களூர் போ, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நாங்க எடுத்து எங்க 2 பேரும் நாங்க எடுத்த முடிவு. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வினோத் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி போலாமா, நீ என்ன நினைக்கிற, உனக்கு நீ என்ன வாட் யூ திங்க். ஒருவேளை நான் அன்னைக்கு வேற மாதிரி சொல்லியிருந்தேன்னா இல்ல ஓகே அப்ளை பண்ணிருக்க மாட்டேன்.
நிஜமா தான் நான் கேட்டேன். இன்னொன்னு நீங்க அப்ளை பண்ணிட்டேன்னு கேட்டேன். அப்ளை பண்ணேன்னா பண்ணேன், இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, இதுல இது நிறைய பேர் தெரியாது. நம்ம கல்யாண கோயின்சிடன்ஸ் மாதிரி யூஸ்வலா இமெயில் வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். நாக்குரி அது மாதிரி வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிப்போம், ஏதோ வந்துட்டே இருக்கும். அது மாதிரி வந்த ஒரு இமெயில் தான் அது. நான் யூஸ்வலி படிக்க மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வேலையில இருக்கேன், நான் அதுக்கு பார்ப்பேன். அது ஏதோ கிளிக் பண்ணானே எதாச்சும் வந்து அப்ளை பண்ணுன்னு சரி ட்ரை பண்ணலாமான்னு இவளை கேட்டேன். ஓகே பண்ணா அது அது அப்படியே த்ரூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ்லாம் பண்ணி பண்ணோம். ஆனால் நீங்கள் நான் பார்க்காம இருந்திருந்தாலோ இல்லை சயின்டிஃபிக் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான். எனக்கு அப்படி ஒரு தாட் இல்லை, அப்படி ஒரு ஐடியாவும் இல்லை. வெளிநாடு போகணும், அப்படி போகணுன்ற ஐடியா இல்லாமல். அவரும் வெளிநாடு போயிட்டு வந்துட்டாரு, நானும் வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன். ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு வெளிநாடுனா என்னன்ற ஐடியா இருந்ததுன்றது மட்டும்தான் கிளியராக இருந்தது. ஆனால் இங்கே நாங்கள் வந்து இன்னைக்கு இப்படி இந்த வீட்டில் உட்காந்து இப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். நான் எனக்கு ஒரு 20 years முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா I would never have believed. I always thought that I would be in Bangalore or something. Doing some work. Something, not work. I didn't think of a career at all at that point. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் when I was in that step, எப்போ பார்க்ல டிக்கி பூரி தரப்பான்றதை நான் பார்த்தேன். வாக்கிங் போயிட்டு சோரமால போய் படம் பார்த்துட்டு. ஆனா நீங்க சிம்பிளா யோசித்து பாருங்க வினோத், அந்த லக்ஷ்மி கெட்டதாகட்டும், மீனாட்சி கெட்டதாகட்டும், ஒரு பிரின்சிபல் வீட்டு பொண்ணு, இவ்வளோ படிச்சுட்டு வந்த பொண்ணு, அங்க போய் வேலையே பார்க்கல. என்ன நடக்குது? இப்படிதானே இருக்கும். அம்பானி வீட்டு பொண்ணு வேலையே பார்க்காம வீட்டுல தான் இருக்கு. இல்ல அது நமக்கு தெரிஞ்ச ஒரு இப்போப்பா எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லா பொண்ணுங்களும் வீட்டுல தான் இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? சோ ஒன்னும் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம்ங்க. அம்மா அப்பா, இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஸோ நம்ம அவங்கள பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுல இப்ப காலகட்டத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுகிட்ட கூட நம்ம பியாண்ட் பாயிண்ட் சயின்டிஃபிக் பாயிண்ட்ல என்னன்னு சொல்லுவேன்னா, படிச்சதுனால வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த படிப்பை எப்படி நீங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப சயின்டிஃபிக் எனக்கு மாதிரி ஆகும்போது வேலைக்கு போகலாம் நம்ம டிசைட் பண்ணோம்ல. அப்ப நான் சொன்ன சயின்டிஃபிக் சொன்னது என்னன்னா, நீ இவ்வளவு படிச்சிருக்க, நீ வந்து எல்லாமே வீட்டுல ட்ரை பண்ணு. ஏன்னா எத்தனை பேர் வெளியே தெரியுமா தெரியாது. நான் வந்து பேங்க் லாகின் கூட நான் லாகின் பண்ண மாட்டேன். சயின்டிஃபிக் தான் கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாமே ஃபினான்ஸ் சைடே சயின்டிஃபிக் தான் பார்த்துட்டாரு. ஏன்னா நீ படிச்ச பொண்ணு இல்லை, படிச்ச பொண்ணுன்ற இல்லம்மா, ஷி ஹாஸ் டு டூ சம்திங் ரைட். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்னா அப்புறம் என்ன, அவளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், ஏதாவது பண்ணணும்னு. ஸோ அதனால நீ பாருன்றது இல்லை. இந்த டிஸ்கஷன் வரும்போது இதெல்லாம் வந்தது. சரி, அப்போ நீ ட்ரைவ் பண்ணு, இதெல்லாம் நீ ட்ரைவ் பண்ணி பில் பே பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் வர வரைக்கும் எங்க அப்பா அம்மா நான் இதுல இல்லை, பிக்சர்ல இல்லை. நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன், பெங்களூர்ல எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கல்யாணம் அப்போ ஆன அப்புறம் நீ பாத்துக்கிறியான்னு கேட்டோன்னே ஓகேன்னு சொன்னதுனால அவகிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய மனசு. அது எந்த அளவுக்கு என்ன நம்பினாருன்னா, வீட்டு டாக்ஸ் பண்றதா இருக்கட்டும், வீடு நான் இந்த வீடு பாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணுது, எஸ்க்ரோ யார்கிட்ட பேசணும், என்ன பேப்பர் ஒர்க் பண்ணணும், வினோத் இங்க கையெழுத்து போடுங்க, இங்க கையெழுத்து போடுங்க, அவ்வளவு சொன்னா என்ன நம்புவாரு. அது இவர் மட்டும் இல்ல, இவங்களும் நம்புவாங்க. எங்க குடும்பமே என்ன நம்புச்சு. இந்த பொண்ணு கரெக்டா தான் பண்ணும், இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு. என் பசங்க இன்னைக்கு என் பெரியவன் காலேஜ் போறதா இருக்கட்டும், ஸ்கூல் போறதா இருக்கட்டும், அவன் டிரைவிங் கிளாஸஸா இருக்கட்டும், அவனை கூட்டிட்டு போய் டிரைவிங் பிராக்டிஸ் கொடுத்தது, அவனை எல்லாமே லைக் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நீ பண்ணு, நீ பாரு, நீ பண்ணு. அவரோட ஹாஸ்பிட்டல் விஷயமா இருக்கட்டும், ஏன் ஹாஸ்பிட்டல், குழந்தைங்களோடது, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நீ எடுத்து பண்ணு, பரவாயில்ல, உனக்கு யூஆர் குட் அட் தட்னு என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு பில்ட் பண்ண வச்சாங்கல்ல. அதுக்கு வந்து ஐ ஹேவ் டு கிவ் இட் டு மை ஃபேமிலி பிகாஸ் தே டிடன்ட் ஜட்ஜ் மீ. தே டிடன்ட் திங்க் இவ வீட்டுல உட்காந்துருக்கா, இவ பாரு வேலைக்கே போல, இவளால கால்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க யாருமே ஒரு நாளும் என்ன அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வைக்கவே இல்லை. அது வந்து ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் அது எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும், ஒரு சைல்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும், ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்டே அட் ஹோம், ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, ஒரு ஸ்டே அட் ஹோம் மாம் வந்து ஒரு நல்ல கரியரில் இருந்தவங்க இந்த ஊருக்கு வந்து இல்லை எங்கேயுமே ஒரு ஏதோ ரீசனுக்காக உங்களுக்கு ஒரு கரியரில் ஒரு பிரேக் எடுத்து வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஹோப் வரும். தட் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணல நம்ம லைஃப்பில், நம்ம நல்லது தான் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், நம்ம இனிமேலும் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை பண்ணுறது வந்து நம்ம சாய்ஸ், இட்ஸ் அவர் சாய்ஸ். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி எங்கேயோ உட்காந்து காசிப் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பிளானை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம டெய்லி ப்ரொடக்டிவாக ஒன்று பண்ணுறோமா, அது கூட இல்லைங்க. நீங்கள் செல்ஃப் கேர், காலையில் எழுந்திரிச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் இதுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இது எழுத பிடிக்கும், 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இதை இப்படி சில பேருக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். ஒரு ஃபேமிலி நான் பார்த்தா அவங்க காலையில எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்க லைஃப் பார்த்து மதியானம் தூங்கி திருப்பி எந்திரிச்சு இது பண்ணி இது தே லைக் இட், திஸ் பேட்டர்ன் தே லைக் அண்ட் தே ஆர் வெரி குட் அட் தட்.
they like to do it because they think அது that ஒரு is நல்ல மாடல் என்ன that is their they like it, they want to do it and nothing wrong. அவங்க 50க்கு அப்புறம் அவங்க ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது nothing wrong. எவ்வளோ லேடிஸ் வந்து ஹோம்ல இருந்து பிசினஸ் பண்றாங்க, இது நடத்துறாங்க, எத்தனை குட்டி குட்டி கேட்டரிங் சென்டர்ஸ் நடத்துறாங்க, ஹோட்டல் நடத்துறாங்க, சின்ன சின்ன பிசினஸ் நடத்துறாங்க, வீட்டு வேலை செய்ய வராங்களே நம்ம வீட்டுக்கு. எத்தனை பேர் வீட்டுக்கு லேடிஸ் தானே வேலைக்கு வராங்க. அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு டேலண்ட். 4 வீட்டுக்கு போய் கட்ட கட்ட கட்டன்னு வேலையை பார்த்துட்டு வீட்டுல போய் தன் குழந்தைய பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு. ஆமா, அதெல்லாம் அமேசிங். வந்து டக்கு டக்குன்னு துணி துடைப்பாங்க, மேல காய போடுவாங்க, அது பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம இதுல ஒருத்தங்க சைக்கிளே போவாங்களே, அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய். சந்திரா சந்திரா அவங்க முடியல நம்மளால. சந்திராக்கா எல்லாம் டெரர். ராயப்பட்டால அப்படி வீட்டுக்கார லெஃப்ட் ஹேண்ட்லயும் பலார்னு அரைஞ்சிட்டு போவாங்க, குடிச்சியாடா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா அவங்க எல்லாம். நம்ம வீட்டுல அவங்க எல்லாம் வந்து பவர்ஃபுல் பீப்புள். ஈஸ்வரின்னு ஒரு அக்கா வருவாங்க, குவைட்டா இருப்பாங்க. ஈஸ்வரி 1 and ஈஸ்வரி 2 ரெண்டு ஈஸ்வரியும் அப்படிதான். நம்ம பூரணி ஊரை வித்து உலையில, நம்ம ரேவதி டிஷர்ட் ராணி போட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டாக்கா அப்படின்னு ரூபில. சோ இவங்க எல்லாம் எல்லாரும் ராணி, எத்தனை பேரு எல்லாரும் பிரேவ் விமன் இவங்க எல்லாம். ஆமா, இவங்க எல்லாம் வீட்டு வேலை பாக்குறாங்க, வீட்டுல தான் இருக்காங்கன்றதெல்லாம் அவங்க தான் அந்த வீட்டை ரன்னிங் தி ஷோ, they are all running the show. So it's a good topic that you brought. இது வந்து as usual நம்ம நிறைய சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்கும் எங்கேயாவது டச் ஆயிருக்கும். அண்ணன் அவரோட வேல்யூபிள் பாயிண்ட் சொன்னாரு. வேற ஏதாவது இந்த வாட்டி அண்ணன் கொஞ்சம் கம்மியா பேசியிருக்கீங்க, பயங்கரமா பேசுறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. வினோத், ஏதாவது as a husband stay at home ஒய்ஃபுக்கு ஏதாவது இருக்கா சில்லறைகளை சிதறங்கள்? எனக்கு ஒரு 10% ஆசை இருந்தது. என்னது? ஸ்டே அட் ஹோம் ஹஸ்பண்ட். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பேங்க் பொண்ணு டீச்சர் அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, சம்பளிச்சு வந்துடும், லீவுக்கு லீவ் இருக்குமா, அதுக்கு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது மாதிரி இருந்தா நான் கூட வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்னாவது டிஸ்கஷன்ல யாரோட பேசும்போது இது மாதிரி வந்தது. போவியானா எனக்கு என்ன பிரச்சனை, நான் உட்காந்து நான் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பேன், போய் சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் நான் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி மிஸ்ஸஸ் பீஸ்ட் ஆயிரும். அப்ப நீங்க எல்லாம் என்னோட ஆண்டராஜ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பர் உங்க வேலையை விட்டுருங்க. நீ ஒரு நாள் செலிபிரிட்டி ஆனானு அப்ப வந்து நம்ம வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒரு நாள் நான் செலிபிரிட்டி ஆறேன், அன்னைக்கு அவர் வீட்ல உட்கார்ந்து சாப்பாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்பயும் அவர் வீட்ல சாப்பிடு, வீட்ல தானே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. வீட்ல தான் சாப்பிடுறேன், நான் வேலை செய்து சாப்பிடுறேன், வேலையே செய்யாம சாப்பிடணும் வாழ்க்கையிலன்ற. எனக்கும் சேர்த்து அவ்வளவு காசு இருந்ததுன்னா ஜாலியா இருக்கும். எனக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க வேணும். உங்களுக்காக நான் வந்து வளர்க்கிறேன். வாட் a lovely discussion இல்ல இன்னைக்கு. of course நல்ல டிஸ்கஷன். இன்னொரு 10 வருஷம் உழைக்கணும், 10 வருஷம் உழைச்சிட்டா ரிட்டையர். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் சொன்னேன். தவின் விவன் கிட்ட நான் கேட்டேன், அம்மா வந்து வீட்ல இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. இட்ஸ் யுவர் கால், யுவர் சாய்ஸ், யூஆர் a very good mom. இந்த மாதிரி ஒரு மாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து we are lucky to have a mom like you because you do everything for all 3 of us. You take care of all of us in a very good manner. and அதுக்கு வந்து எனக்கு 10 on 10 கொடுத்துட்டாங்க. நான் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தது வந்து உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை, பட் இஃப் யூ ஃபெல்ட் லைக் யூ வர் போர்ட், எங்களால் நீ வேலைக்கு போகாமல் இருந்தன்றது ரீசனாக எடுத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேர் சொன்னாங்க. பசங்க வந்துட்டாங்க அதனால நான் போகலன்றதை நான் ரீசனாக எடுத்துக்க மாட்டேன் 2 பேர் சொன்னாங்க. அப்புறம் 2 பேருமே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவங்களோட ஒய்ஃபில் அவங்க முன்னேறணும், அதுக்கு நான் என்னோட கரியரில் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிக்கணும்னா they are ready to do that. பேங்க் வேலைக்கு போனாலும் இல்ல அப்படி அம்பிஷியஸா ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சதுன்னா இல்ல சைந்தவி சிஇஓ மெட்டீரியல் தான். ஆனா அந்த டைம்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால we thought like okay you relax. இல்ல இன்னொன்னு நான் யோசிக்கிறது வந்து நீங்க உழைச்சிட்டே இருந்தீங்க, நீங்க ஒர்க்கிங் மாம், அவளுக்கு வீட்ல நீங்க அவைலபிளாவே இல்ல. அப்ப அவ நினைப்பேன் அதுதான் சைந்தவியுடைய தாட் ப்ராசஸ்ல என் பசங்களுக்கு நான் அவைலபிளா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட். she told that. நான் வந்து இப்ப இந்த உங்க ஊர்ல வந்து 6.5 வருஷம் இருந்திருக்கேன்ல, என் குழந்தைக்கு நான் டைமே கொடுக்கலன்னு மனசுல இருக்கிறத தான் ஆத்திக்கிறேன். இல்ல அதான் புரியுது, அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கும். அப்ப அத வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க. நாங்க வந்து when we talked about this, she told me உன்னால வீட்டுல இருக்க முடிஞ்சு உன் குழந்தைங்களுக்கு 18 years கொடுக்க முடிஞ்சனா அது மாதிரி ஒரு பெஸ்ட் விஷயம் உன் குழந்தைங்களுக்கு நீ கொடுக்கவே, உலகத்தை தூக்கி வெளியில வச்சிரு, நீ வந்து உன் குழந்தைங்களுக்கு அந்த டைம் கொடுக்கறதுக்கு you are lucky to have that ன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. என்ன to make me feel better. She asked me, அம்மா will you feel bad, நம்ம இப்படி UK அனுப்பிச்சிட்டோம், இங்க அனுப்பிச்சிட்டோம், இந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தது, இப்ப ஏன் வேலை பார்க்கலன்னு உங்களுக்கு ஏதாவது இது பண்ணுமா
நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். Same thing my dad. He never said anything like, you know, he never, not even one time. இவங்க கிட்டயாவது கேட்க முடியும். எங்க அப்பா கிட்ட எல்லாம் யாரும் வந்து கேட்க கூட முடியாது. என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன வந்தது, அவளை பத்தி வாய முடுன்றுவாரு. என் பொண்ணு தான் என் பசங்களை அப்படி வளர்த்தானே. என் மாமனாரும் எடுத்துக்கலாம், என் மாமியாரும் எடுத்துக்கலாம். எனக்காக இந்த 4 பேருமே ஃப்ரண்ட் லைன்ல வந்து நின்று இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்களை எல்லாரையும் ரன் பண்ணிட்டு இருக்கா, ரன்னிங் தி ஷோ ஃபார் அஸ் ன்னு சொல்லி எல்லாருமே. சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இல்லாம, ஃபேமிலி இல்லாம இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமா இவங்க எல்லாம் தான் என்ன வளர்த்திருக்காங்க. இப்படி பண்ணு, நீ பேசு, நீ சொல்லு, பரவாயில்ல, நீ ஷேர் பண்ணு. இன்னைக்கு எனக்காக இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நான் போயிட்டு வந்தேன். 2 பேரும் அவங்க வேலையை விட்டுட்டு எனக்காக வந்து அங்க நின்று இருக்காங்க. எனக்காக போன ஈவெண்ட் அது. ஆமா. ஆனா இவங்க 2 பேரும் வந்தாங்க அங்க வந்து நின்று எல்லாரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணி. ஆனா அதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எப்பவுமே வினோத் சொல்லுவாரு, உன்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே வந்து பாரு, எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ படிப்புன்னு வந்து நிப்பாங்க. படிப்பு தான், படிப்பு. அந்த ரெஸ்டாரண்ட் பர்சன் என்ன சொல்ல, எல்லாரும் படிப்புக்காக யார் பேசுறோம், படிப்பு மட்டும் தான். அந்த ஒரு ஏன் ஒரு குழந்தை வந்து படிக்கணும், அவங்க வேலைக்கு போறாங்களோ இல்லையோ, நம்ம படிச்சோம்னா, நம்ம ஒரு எஜுகேஷன் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்டடீஸ், எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வினோத் ஆல்வேஸ் டெல்ஸ், காலேஜ் போகணும், தட் கோயிங் டு காலேஜ் இருக்குல்ல, அது 4 years will define. When we talk about community college for women, he will always say, no, they have to go to regular college. Because that regular day-to-day college will mold you. நம்மள ஒரு இல்ல எல்லாத்துக்குமே ஒரு லேர்னிங் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கும்ல, அது அதுக்கேற்ற எக்ஸ்போஷர் தான் கிடைக்கும். நீ கம்யூனிட்டி காலேஜா அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், யூனிவர்சிட்டி போனால் அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீ படிக்கல 12th நின்றுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர். கரெக்ட், அவ்வளோதான், அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நான் தவினா பார்த்தேன்ல, ஸ்கூலில் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது, இந்த மாற்றமும் அந்த மாற்றமும் இந்த ஊர் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு. ஸோ ஒரு குழந்தைக்கும் அந்த காலேஜ் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்குன்றது அந்த படிப்பு தான் பேஸாக இருக்குது நினைக்கிறேன். So I hope this video will be useful to you in some level. Thank you Meenakshi and Lakshmi for asking this beautiful question. We'll talk to you in another video. Thank you. Thank you guys for watching this video.